अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अंफुसिना व सय्यिआति अमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल्हु फला हादिय लहु व अशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीका लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவத்தில் அறிந்து கொள்வதற்காக நாமெல்லாம் இங்கே ஒன்றுகளும் இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே மகளிருக்கு மார்க்கம் கூறும் அறிவுரைகள் என்ற தலைப்பு எனக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரே மாதிரியான அறிவுரைகளை வழங்கியிருந்தாலும் பெண்களுக்கென்று குறிப்பாக சில அறிவுரைகளை அவருடைய இயல்பான குணங்களின் அடிப்படையில் அவர்களுக்கென்று சில குறிப்பிட்ட அறிவுரைகளை இஸ்லாம் வழங்குகிறது. அந்த அறிவுரைகளை முஸ்லிம் பெண்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தலைப்பு இங்கே தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் ஐவேளை தொழக்கூடிய முஸ்லிம் பெண்கள், திருக்குரானை ஓதி வருகிற முஸ்லிம் பெண்கள், ரமலானுடைய மாதத்திலே இரவு தொழுகை உட்பட சுன்னத்தான தொழுகைகள், சுன்னத்தான நோன்புகள் என்று பல வணக்கங்களில் ஆர்வமுடைய பெண்கள் மத்தியில் கூட இஸ்லாம் சொல்லக்கூடிய வேற பல அறிவுரைகள் இல்லாமல் இருக்கிறது. அதனால்தான் எதை ஒரு குடும்ப தலைவர் கூட சொல்வதற்கு தயங்குவாரோ, சொன்னால் அதை ஒரு பிரச்சனையாக, ஈகோவாக பெண்கள் எடுத்துக்கொள்வார்களோ, அந்த மாதிரியான விஷயங்களை இது மாதிரியான உரைகளில் நம்ம தெரிந்து கொள்ள முடியும். பெண்களை பொறுத்த வரைக்கும் அதில் குழந்தை பருவத்தில் இருந்து அவங்க மேலே எப்படி எல்லாம் அக்கறை செலுத்த வேண்டும், அவங்களை எப்படி ஒழுக்கமாக வளர்க்க வேண்டும் என்பதையெல்லாம் எனக்கு முன்னால் உங்களுக்கு பேசினார்கள். இதில் இளம் பெண்களை பொறுத்த வரைக்கும் முஸ்லிம் பெண்கள்கிட்ட கல்வி கற்க வேண்டும் என்ற ஆர்வம் சமீப காலமாக அதிகரித்திருப்பதை நம்ம பார்க்குறோம். பெண்களுக்கு நிறைய அறிவுரைகள் இருக்கிறது. குறிப்பாக நம்ம சொல்வதாக இருந்தால் கல்வி கற்க வேண்டும் என்ற ஆர்வம் சமீப காலத்தில் அதிகரித்திருக்கிறது. ஒரு காலத்தில் 10வது முடித்த உடனே அவங்களுக்கு அதுக்கு மேலே படிப்பெல்லாம் வேணாம், 10வது படித்தவர்கள் கூட ரொம்ப குறைவு. அடுப்புதக்கூடிய பெண்களுக்கு படிப்பு எதற்கு என்றெல்லாம் அவங்க ஒரு சமயக்கட்டில் தான் படிக்க போகிறாங்க. அவங்க எதுக்கு படிக்கணும் என்றெல்லாம் பள்ளிக்கூடத்து பக்கம் அனுப்பாதவர்கள்லாம் இருந்தார்கள். ஒரு 10வது படிக்கட்டும், 8வது படிக்கட்டும், இப்படிங்கிற நிலைமை இருந்தது. இன்றைக்கு என்னன்னு கேட்டால் பெண்களைத்தான் பெற்றோர்களும் கூட உயர்கல்வி வரைக்கும் படிக்க வைக்கிறார்கள். ஆம்பளை பிள்ளைகளை கூட நீ 10வது படிச்சிட்டியா, கடையில் போய் நெல்லு, இல்லை நீ பாஸ்போர்ட் எடுத்து வெளிநாட்டுக்கு போயிரு என்று ஆம்பளை பிள்ளைகளை படிக்க வைக்காத ஒரு சமூகம் பொம்பளை பிள்ளைகளை உயர்கல்வி வரைக்கும் படிக்க வைக்கிறத பார்க்குறோம். இஸ்லாத்தில் படிப்பை பொறுத்த வரைக்கும், கல்வியை பொறுத்த வரைக்கும் ஆம்பளை பொம்பளை ஏதாவது வித்தியாசம் இருக்கா? அப்படி இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், மன் சலக்க தரிகன் யல்தமிசு ஃபீஹி இல்மன் ஸஹலல்லாஹு லஹு தரிகன் இலல் ஜன்னah. யார் கல்வியை தேடி ஒரு பாதையில் பயணிக்கிறாரோ அவர் சொர்க்கம் போறதுக்கான பாதையை அல்லாஹ் லேசாக்கி விடுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்வி பாதை என்பது அது சொர்க்கத்து பாதை என்று நமக்கு அறிவுரை சொன்னார்கள். அப்ப கல்வி பாதையில் பயணிக்க வேண்டும் என்றால், கல்வியை தேடி பயணிக்க வேண்டும் என்றால் ஆண்களும் தான் பயணிக்கணும், பெண்களும் தான் பயணிக்கணும். அதுல மாற்று கருத்து கிடையாது. அதே மாதிரி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், குல்ஹல் யஸ்தவில்லதீன யஅலமூன வலா யஅலமூன். நபியே, நீ அந்த மக்கள்கிட்ட கேளு, கற்றவர்களும் கற்காதவர்களும் சமமாகுவார்களா? கற்றவர்கள் தான் உயர்ந்தவர்கள்,
கற்றவங்க எல்லா வகையிலும் அதை புரிந்து நடப்பார்கள். அவங்கள்ட்ட அறிவு நிறைய இருக்கும் என்று கற்றவர்கள் கற்காதவர்களை விட ஒருபடி மேலே என்று அல்லாஹ் செய்கிறார். திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலாக இறங்கிய வசனமே என்ன சொல்கிறது? இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக், அனைத்தையும் படைத்த உன் இறைவனுடைய பெயரால் நபியை நீ படி, நீ ஓது. இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் வழங்கிய முதல் அறிவுரை. அப்ப ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அவங்க படிக்கணும், தங்களுடைய அறிவை வளர்த்து கொள்ளணும், மற்றவர்களை விட அவர்கள் அறியாதவர்களை விட உயர்ந்து நிற்கணும். இதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் பெண்கள் படிக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு வேலை இருக்குதா? அவங்க படிக்கிற அளவுக்கு ஆண்களும் படிச்சிருக்கணும்ல. பெண்கள் இந்த சமுதாயத்தில் படிக்கிறார்கள் என்றால் ஆண்கள் அதே அளவுக்கு படிச்சிருந்தா தான் நாளைக்கு ஒரு திருமண வாழ்க்கையில கூட பொருத்தம் பார்ப்பாங்கல்ல. படிச்ச பொண்ணா இருந்தா படிச்ச மாப்பிள்ளை தான் பார்ப்பாங்க. நம்ம சமுதாயத்தில் அப்படித்தானே இருக்கு. இல்லாட்டி அவங்களுக்குள்ளே சண்டை வரும். இவன் படிக்காதவன், இவன் சொல்லி நான் கேட்கறதா, உனக்கு என்ன தெரியும்? பெண்கள் என்ன செய்வாங்க, மாப்பிள்ளை அந்த மாதிரி நினைப்பார்கள். படிக்காத முட்டாட்டினை கட்டி கொடுத்துறாங்க. இந்த ஆள் விவரம் இல்லாமல் செய்யறான், உன்னை பேசுறான், இப்படின்னு எதுக்கு எடுத்தாலும் வாதம் பண்றது. அப்படியே வாதம் பண்ணல, சாதாரணமா பேசுறா கூட ஆம்பளை நினைப்பான் படிச்ச திமுரு, அதனால பேசுற. ஒரு கேள்வி கேட்க முடியாது. ஒரு கேள்வி கேட்டாலும் நினைப்பான் படிச்ச திமுறல பேசுற, அவ பேசுற. எல்லா பெண்களுக்குமே பேச்ச சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. வக்கீல்லாம் தோத்து போயிடுவான். அப்படித்தான் பெண்கள் பேசுவார்கள். ஆனால் படிச்சதுனால பேசுறாங்கன்னு செய்யறது, இவனை அப்படி நினைச்சிக்கிறது. அப்ப இப்படி படிக்காத ஒரு ஆண்கள் நிறைய இருக்கிற சமுதாயத்தில் பெண்களை படிக்க வைக்கும் பொழுது அவங்க திருமண நேரத்தில் எப்படி பார்க்குறாங்கன்னா, நமக்கு படிச்ச மாப்பிள்ளைய வேணும் இப்படின்னு பார்ப்பாங்க. இவங்க படிச்சு முடிச்சு பட்டம் வாங்கிட்டுலாம் வர்றதுக்குள்ள ஒரு 25-26 வயசாயிரும். நம்ம சமுதாயத்தில் கல்யாணம் பண்றவன் என்ன செய்வான், 18 வயசுக்குள்ள உள்ள பெண்களை தான் பார்க்கிறார்கள். அந்த மாதிரி பெண்ணைத்தான் தேடுகிறார்கள். அப்ப 25-26 வயசுல உள்ள பெண்ணை கல்யாணம் பண்றாருன்னா அதுவும் படிச்சிருந்தா தான் அந்த மாப்பிள்ளையை ஒத்துக்கணும். படிக்கிற வரைக்கும் ஒன்றும் தெரியாது. ஒரு 25 வயசாகி அந்த படிப்பெல்லாம் முடிச்சு கல்யாணம் பண்றாரு இருந்தா படிச்ச மாப்பிள்ளைய வேணும், நான் டாக்டர், எனக்கு டாக்டர் தான் வேணும், நான் ஒரு நல்ல படிச்சிருக்கிறேன்டா படிச்ச மாப்பிள்ளை தான் வேணும் இப்படின்னு தேடுவார்கள். படிச்ச மாப்பிள்ளைகள் இல்ல சமுதாயத்தில் ரொம்ப ரொம்ப குறைவு. விரல் வெட்டி எண்ணக்கூடிய நிலைமையில் இருக்கிறார்கள். அப்ப என்ன பண்றது, அப்படியே வெயிட் பண்றாங்க. 25ங்கிற 28வது 29வது 30வது கடைசியில படிச்ச மாப்பிள்ளை கிடைக்கல. 30 வயசு பெண்களுக்கு முஸ்லிம் சமுதாயத்தில் மாப்பிள்ளை கிடைக்குமா? அப்ப கடைசியில் என்ன பண்றாங்க, பரவாயில்ல படிக்காத இருந்தாலும் பரவாயில்லை, பட்டிக்கார இருந்தாலும் பரவாயில்லை, நொண்டியா இருந்தாலும் பரவாயில்லை, கண்ணு தெரிய ஆளா இருந்தாலும் பரவாயில்லை, யாராவது பரவாயில்லை, 30 வயசு ஆச்சு, இதுக்கு மேல நம்ம இந்த பிள்ளைய வச்சிருக்க முடியாது என்று அந்த மாதிரி அவங்களுடைய திருமண வாழ்க்கையை லேட்டா வருது பார்க்கிறோம். அப்ப இப்ப எது முக்கியம் நமக்கு? படிப்பு என்பது பெண்களுக்கு அவசியம்தான். ஆனால் ஆண்களும் அந்த மாதிரி படித்திருப்பார்களே, ஆனால் பெண்கள் படிக்கிற பிரச்சனை இல்லை. பெண்களுடைய திருமண வாழ்க்கையை இது தள்ளுகிறது, அவங்களுடைய நாளை வீணாக்குகிறது என்று சொன்னால் அப்ப எது முக்கியம்? பெண்களை பொறுத்த வரைக்கும் படித்து விட்டு அவங்க நம்ம சமுதாயத்தில் வேலைக்கு போகிறது இல்லை. அவங்க பிள்ளைகளை பார்ப்பார்கள், ஒரு குடும்பத்துக்கு பொறுப்பாக இருப்பார்கள். அப்ப இவங்க ஒரு குடும்பத்தில் போய் பொறுப்பாக இருக்கக்கூடிய இவர்கள் அவங்க வீட்டில் இருந்த மாதிரியே படிக்கலாம். படிக்கிறேன் பள்ளிக்கூடத்துக்கு தான் போகணுமா? ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு படிக்க வேண்டியது, 12வது வரைக்கும் படிக்க வேண்டியதுதான், அல்ல 10வது படிக்க வேண்டியதுதான். அதுக்கப்புறம் வீட்டில் இருந்து படிக்கலாமே, கரசில் படிக்கலாமே. அவங்க அந்த பள்ளிக்கூட படிப்பு மட்டும்தான் படிப்புன்னு இல்லை, படிப்பதற்கு அறிவை வளர்த்துக் கொள்வதற்கு எத்தனை வழிமுறைகள் இருக்கிறது. அப்ப எத்தனை விஞ்ஞானிகளை எல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆனால் இவங்கள படிக்கிறதுக்கு லாய்க்கு இல்லை, இவங்கள கூட்டு போயிருங்கன்னு சொல்லி அனுப்பிவிடப்பட்ட எத்தனை விஞ்ஞானிகள்லாம் போய் தனியாக ஆராய்ச்சி பண்ணி படிச்சு சிந்திச்சு அப்படி விஞ்ஞானியை மாறலையா? அதனால படிப்பு தான் நம்முடைய லட்சியம் வாழ்க்கை என்று என்ன செய்யறாங்க, நிறைய பெண்கள் அதுல ஆர்வமா இருக்கிறார்கள். அதுல அவங்க ஆர்வமாக இருந்தாலும் அவங்களுடைய கற்புக்கு அது பாதுகாப்பானதா இருக்குதா, ஒழுக்கத்துக்கு பாதுகாப்பானதா இருக்குது, அதையும் பார்க்கணும்ல. படிக்கத்தான் நம்ம போகணும், எல்லாரும் படிக்க போகணும். ஆனால் ஆண்களும் பெண்களும் கலந்து படிக்கிற மாதிரியான நிலைமையில தான் இன்றைக்கு பள்ளிக்கூடங்கள் அந்த மாதிரி உயர்கல்வி எல்லாம் இருக்குது. அப்ப அங்க போய் நம்முடைய பிள்ளைகள் படிப்பார்களே, ஆனால் ஆண்களோட சர்வசாதாரணமா இன்னைக்கு என்ன செய்யறாங்க, பழகுகிறார்கள். இஸ்லாமிய பெண்கள் 1-2 பேர் ஒரு வித்தியாசமா இருந்தாலும் கூட அவங்களுடைய தோழிகளாலே வழிகெடுக்கப்படுகிறார்கள். நம்ம பிள்ளை நல்ல பிள்ளையா தான் இருப்பாங்க, அதனால கூட படிக்கிற தோழி நல்லவங்களும் இருப்பா கெட்டவங்களும் இருப்பா. அதில் ஹாஸ்டல் மாதிரி கொண்டு போய் தங்க வைத்தால் என்னாக எல்லா ஊர் கடைசலையும் அங்கே இருக்கும்.
நல்ல பெண்கள் இருப்பார்கள், கெட்டவர்கள் நிறைய இருப்பார்கள். சினிமா பார்க்குறவங்க இருப்பாங்க, இறைவனை பற்றிய நம்பிக்கை இல்லாதவங்க இருப்பாங்க. அப்போ பல வகையான பல ஊர் பெண்களோட நம்முடைய பெண் இருக்கக்கூடிய நேரத்தில் அப்போ அவங்களுக்கு மார்க்கம் சரியான முறையில் இருக்குமா? அவங்கள தோழிகள் என்ன செய்வாங்க? வழிகெடுப்பார்கள். காதல் இப்படி செய்யறன்னு சொல்லி தருவார்கள். ஒரு ஆண் பெண்ணை பார்த்தால் மட்டும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று பாடம் எடுப்பார்கள். ஆண்களோட அவங்க பேசுற மாதிரி நம்முடைய பெண்கள் என்ன செய்வாங்க? பேச விடுவார்கள். இதையெல்லாம் நம்ம சர்வசாதாரணமா பஸ்ஸுகள்ல, கல்லூரி வாசல்கள்ல, ரோட்ல, பஸ் ஸ்டாண்ட்ல இதெல்லாம் பார்க்கிறோம். அப்ப நம்முடைய படிப்பை விட நம்முடைய ஒழுக்கம் மாறி போயிருது, கொள்கையை போயிருது. நம்முடைய மான மரியாதை அந்த நம்ம எதை கட்டி காப்பாற்றணுமோ, ஊர்ல இருக்கும்போது முகத்தையெல்லாம் முடிவிட வைத்திருப்பார்கள். ஆனா என்ன செய்வாங்க? அங்க போய்விட்டால் தலையில கூட துணி இருக்காது. அப்படிதான் பார்க்கணுமா இல்லையா? அப்ப கல்வி என்பது இது வந்து இன்றைய கால கல்வியை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்குன்னு உள்ள கல்லூரி எல்லாம் ரொம்ப குறைவா இருக்கிறது. அதுல கூட தோழிகளாக என்ன செய்யப்படுறாங்க? அவங்க வழிகெடுக்கப்படுறாங்க. பெண்கள் என்ன நினைக்க வேண்டும் சொன்னால், நம்ம படித்து விட்டு நம்ம சமுதாயத்தில் வேலைக்கு போக போறோமா? நம்ம வேண்டாம் ஒரு மதரசாவில் படித்து என்ன செய்யலாம்? 4 பிள்ளைகளுக்கு குர்ஆன் ஓதி தரலாம், அல்லது 4 பேர் ஆலிமாவாக ஆக்கலாம். நம்ம ஒரு 10வது 12வது படிக்கிறோமா, 2 பேருக்கு டியூஷன் எடுக்கலாம். இந்த அளவுல நம்ம நாலேஜ் வேற வகையில் என்ன செய்யலாம்? வளர்த்துக் கொள்ளலாம் என்று நினைக்கலாமே தவிர, திருமண வாழ்க்கை இது வந்து லேட் பண்ணுது, மாப்பிள்ளையும் கிடைக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி இந்த படிப்பு என்ற பெயர்ல ஆண்களோட சாதாரணமாக பழகக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுகிறது. அப்ப இதையெல்லாம் பார்க்கும் பொழுது படிக்கிறத விட ஒரு குறிப்பிட்ட அளவுல படித்து விட்டு நிப்பாட்டுறதா சரி. இன்றைக்கு உள்ள கால சூழ்நிலையில இதுதான் சரி என்று என்ன செய்யணும்? பெண்கள் நினைக்கணும். படிப்புல ஆர்வப்படுறவங்கிற பேர் என்ன செய்யறாங்க? நிறைய பெண்கள் வந்து ஆண்களுடைய அந்த தவறான வலைகள்ல விழுவுறத நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி வந்து பெண்களை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் என்ன செய்யுது? இஸ்லாமிய சமுதாயத்தில் பெண்கள் படிக்க வைக்கலாம். படிக்கிறது நல்லது. அவங்களுக்கு இன்றைய காலத்தை பொறுத்த வரைக்கும், இன்றைக்கு உள்ள சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் அது அவங்களுக்கு பாதுகாப்பானதா, அது நல்லதா இருக்குதான்னு பார்த்தா நிறைய பெண்களை பார்க்கணும். போய் பேட்டிலாம் கேட்கறாங்க. சில பேர் என்ன செய்யறான்? போய் பேட்டி கேட்கறான். எப்படி நீங்க வந்து உங்களுக்கு யாரு பிடிக்கும்? போய் பேட்டி கேட்டான்னு செய்யறாங்க. படிக்கக்கூடிய பிள்ளைகள், கல்லூரியில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் சொல்றாங்க, எனக்கு வந்து அஜித்தை தான் பிடிக்கும். உனக்கு யாருமா மாப்பிள்ளை, யார் மாதிரிமா வேணும்? அஜித் மாதிரி தான் வேணும். அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னத்தை கடைபிடிக்கணும், இஸ்லாத்தின் அடிப்படையில் இருக்கணும், தோழர் நோம்பு வைக்கணும்னு சொல்றது இல்லை. எனக்கு விஜய் மாதிரி வரணும். என்னமா காரணம்? அவர் பேசுற வசனம் அப்படி இருக்குது. அவன் சொந்தமா வசனம் பேசுறான். அவன் வசனமா அது ஒருத்தன் எழுதி தர்றத 10 தடவை மனப்பாடம் பண்ணி 10-15 தடவை மனப்பாடம் பண்ணுவான். மனப்பாடம் பண்ணி திரும்ப திரும்ப பல டேக் எடுப்பாங்க. அவன்லாம் பேசுற வசனம் இல்லை. இவங்க நினைச்சுக்கிறாங்க அவரே வாயிலிருந்து வருது. டேங்கப்பா எவ்வளவு பெரிய வசனம். நீங்கள் நிஜ வாழ்க்கையில் சினிமா நடிகர்களை பார்க்கலாம். நிஜ வாழ்க்கையில் சினிமாவில் என்ன செய்யறான்? ஒரு புதிய வசனத்தை ஒரே டேக்கில் பேசுற மாதிரி அப்படி காட்டுவாங்க. ஆனால் அது 10-15 தடவை எடுத்திருப்பாங்க. இது சரியில்லை, 2 வாரத்தை விட்டுருச்சு, இதை சேர்த்துக்கிறங்க, இல்லை இந்த இடத்துல வாய்ஸ் கம்மியாகுது, இப்படின்னு 10-15 தடவை என்ன செய்வாங்க? அவன் பேச வைப்பாங்க. பேசவும் தெரியாது. எத்தனையோ சினிமா நடிகர்களுக்கு தமிழ் மொழியே தெரியாது. தமிழ் பேச தெரியாதவர்கள்லாம் கொடுத்து செய்யறாங்க, சினிமாவில் நடிக்க வைக்கிறாங்க. அவங்க பேசுற வசன சொந்தமா எல்லாம் இன்னொருத்த இழித்தரத பேசுகிறார்கள். அதை போய் நீங்க வந்து ஒரு மேடையில் பேசி காட்டுங்களேன். இப்படி பேசின வசனத்தை கூட ஒரு மேடையில் பேசி காட்டு சொன்ன பேச தெரியாது. நீங்க பார்க்கலாம், விஜயகாந்த் ஒரு நடிகர் ஒரே மாதிரி என்ன செய்வாரு? அவர் 10 நிமிஷத்துக்கு வசனம் பேசுவார். எத்தனை கலெக்டர் இருக்கிறாங்க தெரியுமா மாவட்ட தமிழ்நாட்டில்? எத்தனை போலீஸ் இருக்காங்க தெரியுமா? எத்தனை போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு தெரியுமா? இப்படி என்ன செய்வாரு? அப்படியே பேசிட்டு வருவார். எத்தனை எம்எல்ஏ, எத்தனை எம்பி பேசிட்டு வருவார். மேடையில் போய் நின்றா பேச வரமாட்டேங்குது. பேசிக்கிட்டே இருக்கிறான். திடீர்னு என்ன செய்யறான்? அங்க யாருப்பா சவுண்ட் கொடுக்குறது? அவனை பாட்டுப்பா பேச அடுத்த வார்த்தை இல்லைன்னு அர்த்தம். ஆனால் ஆள்லாம் இல்லைங்க, அங்கே சும்மா பேசுங்க அப்படின்னா இல்லை அந்த ஒருத்தன் பேசுறான் இப்படிங்கிறான். அப்ப தண்ணி அடிச்சுட்டு என்ன செய்யறான்? பேசுறான். அப்ப இவர்கள் வந்து சொந்தமா வசனம் பேசுறாங்களா? சினிமா நடிகர்கள் நீங்க யாரை எடுத்துக்கிட்டாலும் சரி, அவன் போடக்கூடிய ஃபைட்டு அது அவனை சொந்தமா போடுறான்னா அவன் ஃபைட் பண்றது இல்லை. டூப் ஆள்களை வச்சு தானே செய்வான். ஒரு ஆளை டூப்பா ரெடி பண்ணுவாங்க. ஒரு ஃபைட் மாஸ்டர் இருப்பாரு, அவர் அடிப்பாரு. பின்னாடி இருந்தாலும் செய்வான், பின்னாடி தான் காட்டுவாங்க, மூஞ்ச காட்ட மாட்டாங்க. அப்ப இல்லாம அங்க வந்து சினிமாங்கிற பேர்ல நடக்கிற இல்லாம நாடகம் தான். ஒரு சாதாரண ஒரு பேப்பர் தான் அடிப்பான், ஒரு பேப்பர் ரோடு. அது என்னமோ பெரிய உருளைக்கட்டை ஒரு மரத்தை அடிச்சு நொறுக்கின மாதிரி அடிப்பான். 10 பேர் பறந்து போய் விடுவாங்க. இங்கே நடக்குமா அது? ஒரு 10 பேர் வர சொல்லுங்க, நீங்க ஒரு குத்துங்க, ஒருத்தனை குத்துங்க, 10 பேர் போய் பறந்து விடுவானா? அப்ப இது எல்லாமே நடிப்புன்னு தெரியுதா இல்லையா? நிஜ வாழ்க்கையில் போய் 10 பேர் சுத்தினான்னு வைங்க, ஓடி போயிருவான், காலில் விழுந்துருவான். அப்ப இந்த மாதிரியான ஆளுங்க என்ன செய்யறாங்க? சினிமாவில் வந்து அவனை நடிக்க வைக்கிறார்கள். அவன் போடக்கூடிய ஃபைட்டு அவனுக்கு தெரியாது, அவன் பாட்டு பாடுறான பாட்டு அவன் எழுதின கவிதையாது.
அவன் பேசுற அந்த வசனமா இருக்கட்டும், பாட்டா இருக்கட்டும், பின்னாடி அடிக்கிற மியூசிக்கா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நிஜ வாழ்க்கையில் அப்படி நடக்குதா? அப்படிலாம் இல்லை. இல்லாம அடுத்தவன் எவனோ ஒருத்தன் பாட்டு எழுத, எவனோ ஒருத்தன் படிக்க, எவனோ ஒருத்தன் மியூசிக் அடிக்க, இப்படித்தான் ஓடுறது. எவரோ நினைச்சுக்கிறாங்க விஜய்ண்டா அவரா சொந்தமா பாடுறாரு போல இருக்கு, அவருக்கு என்ன செய்யுது அந்த ஞானோதயம் உதிக்கி போல இருக்கு. அதெல்லாம் இல்லை. இன்னும் சொல்ல போனால் எத்தனையோ சினிமா நடிகர்களை அவர்களை நேரில் பார்த்தா சகிக்காது. சினிமாவில் என்ன செய்யறாங்க, அதுல நம்ம நாட்டில் உள்ள சினிமா நடிகர்கள் பாருங்க, எல்லாமே 60க்கு மேலதான். ரஜினி வந்து ஒரு ஐஸ்வர்யா ராய கல்யாணம் பண்ற மாதிரி காட்டுவாங்க. ரஜினி யார் 25 வயசு குமரனா? அவன் 20 வயசு 30 வயசா இருப்பா. அவனுக்கு எப்படி அவன் எத்தனை வயசு? அவனுக்கு 65 70 வயசா போகுது. இப்பதான் கடைசி காலத்துல அவருக்கு வந்து என்ன செய்யுது, ஞானோதயம் மருந்து 30 வருஷமா சொல்லிட்டு இருக்கிறான். அரசியலுக்கு வரண்டு எல்லாம் கிழவன் ஆயிட்டான் ரசிகர்கள்லாம். அவனுக்கு இருந்த கட்சி துண்டர்களை கிழவன் ஆயிட்டா. இப்பதான் என்ன செய்யறான், ஜனவரியில் அறிவிக்க போறோன்னு இப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க. பிஜேபி அவனை ஆட்டு வைக்கணும்னு வச்சுக்கிறோம். அப்ப இவன் வந்து இளைஞனா, கமலஹாசன் இளைஞனா, அஜித் இளைஞனா, எல்லாமே கிழவங்கதான். கிழவங்களை சினிமாவில் செய்யறாங்க, குமரனா காட்டுறாங்க. நம்ம பெண்கள் செய்யறாங்க, அஜித் மாதிரி வேணும், ரஜினி மாதிரி வேணும், கமல் மாதிரி வேணும். அதெல்லாம் மேக்கப் போட்டு ஒரு நாளைக்கு இப்படி இருப்பார். மேக்கப் போடாம பாருங்களேன், சைப்பாரா? அப்ப நம்ம எப்படி பெண்களை பொறுத்த வரைக்கும் இதுல என்ன செய்யறாங்க, சினிமாவை வந்து நிஜம் என்று நினைக்கிறார்கள். சினிமாங்கிற நிஜம் கிடையாது. சினிமாவில் என்ன செய்வாங்க, பெண்கள் ரோட்ல ஆடிட்டு போவாங்க. நீங்க சினிமாவில் பார்த்துருப்பீங்க தானே? பெண்கள் வந்து என்ன செய்வா, ரோட்ல மே மாதம் 98 மேஜர் ஆனன்னு பாடிட்டு ஆடுறான். செருப்பை கட்டி அடிக்கிறமா இல்லையா? சினிமாங்கிற பேர்ல நீ எப்ப மேஜர் ஆனு அடுத்தவங்க சொல்லலாமா? சினிமாங்கிற பேர்ல சொல்லலாம், பாட்டுங்கிற பேர்ல சொல்லலாம் செய்யறாங்க. நம்முடைய வெக்கம், நாணம், நம்முடைய அந்த கட்டுப்பாடு இதையெல்லாம் உண்மையாக்குறாங்க. இப்ப சினிமாங்கிற பேர்ல இப்படி பொம்பளை ஒரு 2 பீஸோட ஆடிட்டு நீங்க போனீங்கன்னா சமுதாயம் உங்களை என்ன நினைக்கும்? சினிமாவில் நடக்கும், நிஜ வாழ்க்கை நடக்குமா? அது நிஜ வாழ்க்கை அந்த பொம்பளை இப்படி போவாளா? அப்ப சினிமாவில் என்ன செய்யற நடக்காத எல்லாம் நம்மளை காட்சிகள்ங்கிற பேர்ல மனசுல பதிய வைக்கிறான். இதெல்லாம் நாடகம், காசு வாங்கிட்டு என்ன செய்வா, சினிமா நடிகைகளை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வந்து கூத்தாடி இந்த கரகாட்ட ஆடுறாங்கல்ல, ஒரு ரோட்ல இருந்து தெருவில் ஆடுறாங்கல்ல, இந்த மாதிரி மேடையில வந்து சினிமாவுக்கு முன்னாடி, வீடியோவுக்கு முன்னாடி இவர்கள் ஆடுகிறார்களே தவிர இவர்கள் ஒழுக்கமானவர்களா? சினிமாவில் நடிக்கிற நடிகர்கள் ஒழுக்கமானவர்களா? சினிமாவில் தான் செய்யறாங்க, ரிக்ஷா ஓட்டுற மாதிரி, ஆட்டோ ஓட்டுற மாதிரி, அப்படிலாம் சினிமாவில் வருவான். நிஜ வாழ்க்கையில் 4 பேருக்கு உதவி பண்ணுவானா? நிஜ வாழ்க்கையில் அரசாங்கத்துக்கு வரி கட்டுறானா? அப்படிலாம் இல்லை, பார்க்கணும். அப்ப சினிமாவை பொறுத்த வரைக்கும் இது என்ன இல்லை, நிஜம் இல்லை. இந்த சினிமாவில் வர்ற பல விஷயங்களை பார்த்து ஆண்களும் பெண்களும் கெட்டு போகிறார்கள். அதுல குறிப்பாக பெண்கள் என்ன செய்யறாங்க, சினிமாவில் வர்றது நிஜம் என்று நினைத்துக் கொண்டு சினிமாவில் மெயினா இதை காட்டுறான். இந்த காதல் காதல் திரும்ப திரும்ப அர்த்தம் காட்டுறான். காதல் காதல் சாதல் இப்படிங்கிற மாதிரி காட்டுறான். இவங்கள அதே மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு இந்த ஆண்கள் பெண்கள் மாதிரி செய்யறாங்க காதல்ங்கிற பெயர்ல. அப்படியெல்லாம் வந்து மாய வழியில், ஆண்களுடைய மாய வழியில் விடுபடுறதை பார்க்கிறோம். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு அல்ல என்ன சொல்றான், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என்ன சொல்றான், ஏ அறிவுள்ளதையும் நாமனும் லா எஹில்லுலக்கும் அன் தரிசு நிசா கருகா, ஈமான் கொண்டவர்களே நீங்கள் பெண்களை வலுக்கட்டாயமாக அடைவது உங்களுக்கு அனுமதி கிடையாது. திருமறை குர்ஆன் சொல்கிறது, பெண்களை வலுக்கட்டாயமா நீங்க கல்யாணம் பண்ணக்கூடாது, அவங்களுடைய அனுமதி பெறணும், சம்மதம் பெறணும் அப்படின்னு நல்லா சொல்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, லா துன்கஹுல் அய்யிமு ஹத்தா துஸ்தமர் வலா துன்கஹுல் பிக்ரு ஹத்தா துஸ்தஹர். ஒரு கன்னி பெண்ணா இருந்தாலும் சரி, விதவை பெண்ணாக இருந்தாலும் சரி, அவளுடைய அனுமதி இல்லாமல் அவளுக்கு திருமணம் செய்யக்கூடாது அப்படின்ற சொல்றாங்க. அப்ப சகாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ் அப்படி தூதரே, ஒரு விதவை பெண் வாய்விட்டு சொல்லிடுவா, எனக்கு இந்த கல்யாணம் பண்ண இஷ்டமா இல்லையா, இந்த மாப்பிள்ளையை பிடிக்குதா இல்லையான்னு வாய்விட்டு சொல்லிடுவான். ஏற்கனவே ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருக்கிறனால, ஒரு அனுபவம், அவங்களுக்கு ஒரு வயது முதிர்ச்சி இருக்கிறனால ஒரு விதவை பெண் சொல்லிடுவான். அதனால ஒரு கன்னி பெண் இப்படி சொல்லுவா, அவர்கிட்ட போய் அனுமதி கேட்க சொல்றீங்களே இப்படின்னு சகாபாக்கள் கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அவளுடைய அனுமதி என்னன்னு கேட்டா அவளுடைய மௌனம் தான் அவளுடைய அனுமதி. பேசாம வாய மூடிட்டு இருந்தாங்கன்னு வைங்க, அல்லது சுசகமா சொல்லுவாங்க, நீங்க பார்த்து சொன்னா சரிதான் அப்படின்னு பிடிச்சிக்கணும் அர்த்தம். நீங்களே பார்த்து முடிவு பண்ணா எனக்கு ஓகே தான்டா என்ன அர்த்தம், பிடிக்கிறதா அழுதுருவாங்க. வாய் விட்டு என்ன செய்வாங்க, பெண்கள் வந்து அழுதுருவாங்க. அப்ப வாய் விட்டவர்கள் வந்து என்ன செய்யறாங்க, சுசகமா சொல்றாங்க, சிரிச்சுட்டு ஓடுறாங்க. அவளுடைய அமைதி மௌனம் தான் சம்மதத்துக்கு அறிகுறி என்று, கன்னி பெண்ணாக இருந்தாலும் அவருடைய சம்மதம் இல்லாமல் திருமணம் முடிக்க கூடாது என்று இஸ்லாம் சொல்லுது. பெண்களை பொறுத்த வரைக்கும் நிறைய உரிமைகளை இஸ்லாம் வந்து பெண்களுக்கு வழங்கி இருக்கிற திருமணம் என்பது அவங்க வாழ போறாங்க. அதனால அவங்களுடைய சம்மதம் பெறணும். எந்த அளவுக்குள்ள சூகாசம். அதே நேரத்தில் பெண்களுக்கு என்ன சொல்றாங்க, இன்னொரு அறிவுரை சொல்றாங்க, பெண்களுடைய சம்மதம் வேணும்,
பெண்கள்கிட்ட போய் உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்கணும். அதே நேரத்தில் நம்ம பிடிச்ச ஆளைத்தான் கல்யாணம் பண்ணணுங்கிறனால நம்மளே அப்படி ஒரு வாழ்க்கையை தேடி கொள்ளக்கூடாது. பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு 18 வயசு வரைக்கும் உங்களுக்கு ஒரு முடிவெடுக்க தெரியாத வயசு. அதனால தான் என்ன செய்கிறாங்க, இந்த சினிமாவில் காட்டுறாங்க, சினிமாவில் எல்லாத்தையும் நிறுத்துறாங்க. சின்ன வயசுலேருந்து காதலிக்கிறது என்பதையெல்லாம் சினிமாவில் சொல்லி தர்றாங்க. அதை பார்த்து அவங்களும் என்ன செய்கிறாங்க, இவனா ஒருத்தன் அவன் பார்க்கவே கன்றாவையாக இருப்பான், இந்த பொண்ணு அழகாக இருக்கும், கேட்டேன்னு செய்வாங்க. காதலுக்கு கண் இல்லை மூளை இல்லைன்னு அர்த்தம். காதலுக்கு கண்ணை இல்லை, அவன் வேலைக்கு போகிறானா, அவன் வந்து எப்படி அதெல்லாம் தெரியாது. வேலைக்கு போகிறவனா இருப்பான், தெருக்குறிக்கா இருப்பான், தண்ணி அடிப்பான், சிகரெட் குடிப்பான். அந்த மாதிரி ஆளுக ஒரு இஸ்லாமிய மார்க்கத்துக்கு அவனுக்கு சம்மந்தமாக இருக்காது. அப்படி ஆளவன் எந்த மதமாக இருந்தாலும் சரி, எந்த கொள்கை கோட்பாடு உள்ளவனாக இருந்தாலும் சரி, அவனுக்கு பின்னாடி போறேன்னு போறாங்களே, இது மார்க்க அனுமதிக்குதா? நீங்க திருமணத்துக்கு முன்னாடி மணமகனை பாருங்க, ஒரு ஆரோக்கியமான முறையில் உங்களுடைய தகப்பனார் தாய் முடிவு பண்றாங்களே ஒரு ஆளனை, அவனை பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குதா, பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க, பிடிக்கலன்னா வேண்டான்னு சொல்லுங்க, வேற ஒரு மாப்பிள்ளை பார்க்கட்டும், அந்த உரிமை உங்களுக்கு இருக்கிறது. ஆனால் என் வாழ்க்கை நானே தேர்ந்தெடுத்துக்கிறேன் அப்படின்னா, நீங்க தேர்ந்தெடுக்கிற குடியாரனா இருக்கானே, நீங்க தேர்ந்தெடுக்கிறவன் ஒரு கொள்கை இல்லாம இருக்கிறானே, நீங்க தேர்ந்தெடுக்கிறாரு வேலை வெட்டி இல்லாம இருக்கானே, நீங்க தேர்ந்தெடுக்கிறாரு அவன் வேற மதத்தையும் சார்ந்தவனா இருக்கிறானே, வேற ஜாதி அடிப்படையில் கூட இத்தனை குடும்பங்கள்ல இந்த காதல்ங்கிற பேர்ல கூட கலவரங்கள் நடக்கிறது. அப்ப இவன் நம்முடைய குடும்பத்துக்கு சரியா வருவானா? இஸ்லாத்துல ஜாதிகள் இல்லை, ஆனால் கொள்கை பார்க்கணுமா இல்லையா? நாளைக்கு கல்யாணம் பண்ண பிறகு அவனோட கோயிலுக்கு போக வேண்டி வருமே, இல்லாட்டி சர்ச்சுக்கு போக வேண்டி வருமே, இல்லாட்டி அவன் தன்னுடைய கொள்கை விட வேண்டி வருமே என்றெல்லாம் அதையெல்லாம் கவனிக்கணுமா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை வந்து செய்யறாங்க, அறிவுரையை சொல்றாங்க. துன்ககுல் மர்அத்து லிஅர்பஇன், ஒரு பெண் வந்து 4 காரணங்களுக்காக மனம் முடிக்கப்படுகிறாள். 4 காரணத்துக்காக ஒரு ஆணையோ ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணுகிறார்கள். எதுக்காண்டி கல்யாணம் பண்றாங்க? லி மாலியா, அவருடைய செல்வத்துக்காக. சில பேர் என்ன செய்யறாங்க, கல்யாணம் பண்ணக்கூடிய நேரத்தில் நல்ல பேக்ரவுண்ட் இருக்கான்னு பார்க்குறான், நல்ல காசு பணம் இருக்கா, வெயிட்டான பார்ட்டியா, தாப்புனார் என்ன வேலை பார்க்குறாரு, அண்ணன் தம்பி என்ன வேலை பார்க்குறான்னு இதை பார்க்குறாங்க. இன்னும் சில பேர் என்ன செய்யறாங்க, வலி ஹசபியா, அவருடைய பாரம்பரியத்தை பார்த்து திருமணம் முடிக்கிறார்கள். எப்படிப்பட்ட பாரம்பரியம் என்று பாரம்பரியத்தை பார்க்கிறார்கள். ஜமாலியா, சில பேர் அழகை பார்க்கிறார்கள், அழகை பார்த்தும் ஒரு பெண்ணு திருமணம் செய்யப்படுகிறார். வலி தீனிகா, சில பேர் ஒழுக்கத்தை பார்க்கிறார்கள், அழகுக்காக பெண்ணு திருமணம் முடிக்கப்படுகிறாள், பாரம்பரியத்துக்காக முடிக்கப்படுகிறாள். அந்த மாதிரி வந்து அவள்கிட்ட உள்ள அந்த செல்வத்துக்காக வேண்டி மனம் முடிக்கப்படுகிறாள், அவள்கிட்ட உள்ள தீனுக்காக நன்னடத்தைக்காக திருமணம் முடிக்கப்படுகிறாள். இதுல நீ மார்க்கப்பட்டுள்ள ஒரு பெண்ணை பார்த்த கல்யாணம் பண்ணிக்க, இதுதான் உனக்கு வெற்றியை தேடி தரும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்க. மார்க்கப்பட்டுள்ள ஒரு பெண்ணைத்தான் திருமணம் பண்ணணும்னு சொல்றாங்க. அப்போ இது பெண்ணுக்கு ஆணுக்கு மட்டும் சொல்லப்பட்ட அறிவுரை இல்லை, பெண்ணை இப்படித்தான் தேர்ந்தெடுக்கணும். கல்யாணம் பண்ணக்கூடிய நேரத்தில் இவன் நடிகமா அந்த நடிகமா இருக்கான இந்த நடிகமா இருக்கான்னு பார்க்கறத விட, எவ்வளவு காசு பணம் இருக்குது அதை பார்க்கறத விட எதை பார்க்கணும், அவன்கிட்ட மார்க்கப்பட்டு இருக்குதா, முகத்துல தாடி இருக்குதா, கொள்கையில உறுதியா இருக்கிறானா, சுண்ணத்துக்களை கடைபிடிக்கிறானா, வணக்க வழிபாடுகள் இருக்குதா, இப்படின்னு இதை பார்க்கணுமா இல்லையா? அப்ப இதை பார்த்தா அந்த செய்யணும். ஒரு பெண்ணு வந்து ஒரு மணமகனை முடிவு செய்யணுமே தவிர, ஒரு பெண்ணு வந்து காதலுங்கிற பேர் செய்யக்கூடாது, கண்முடித்தனமா எவனா ஒரு கிறுக்கணவை கல்யாணம் பண்ணக்கூடாது. இதை இஸ்லாமிய மார்க்க பெண்களுக்கு என்ன செய்யுது அறிவுரையை சொல்கிறது. அதே மாதிரி வந்து இதெல்லாம் இளம்பெண்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரை. திருமணத்துக்கு முன்னாடி கல்வி முக்கியங்கிற பேர்ல அப்படியும் பெண்கள் சில பேர் வழிகட்டு போகிறார்கள். அதனால படிக்கிற எல்லா பெண்கள் அப்படி வழிகட்டவர்கள் அப்படி சொல்லலை. பல பெண்கள் என்ன செய்யறாங்க, சில பேர் ஒழுக்கமா இருக்கலாம், ரொம்ப ரேராக குறைவாக அவங்க அப்படி இருக்கலாம். பல பெண்கள் என்ன செய்யறாங்க, இந்த உயர்கல்வி வரைக்கும் போகக்கூடிய பெண்களை பார்த்தோம்னா அவங்களுடைய பேச்சுக்கள், அவங்களுடைய நடத்தைகள் இதையெல்லாம் பார்க்கும் பொழுது, சமூகத்தில் உள்ள சூழ்நிலையை பார்க்கும்போது இது வந்து படிக்க வைக்கிறது நல்லது இல்லை என்பதை நம்ம அனுபவபூர்வமாக உணர்றோம். என் பிள்ளை கெட்டாத்தான் நான் வந்து அதெல்லாம் நான் வந்து புரிஞ்சுக்கிறேன் இப்படின்னு இருக்கக்கூடாது. அடுத்த பிள்ளை கடைப்பிடி நேரத்தில் என்ன செய்யணும், இது ரொம்ப டேஞ்சரு என்பதை பெண்கள் உணரணும். அதே மாதிரி திருமணம் பண்ணக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு பெண்களை பொறுத்த வரைக்கும் மணமகனை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு உரிமை, பிடிச்சிருக்குதா பிடிக்கலன்னு சொல்லக்கூடிய உரிமை இருந்தாலும் நம்மளே தேர்ந்தெடுக்கிறங்கிற பேர் என்ன செய்யக்கூடாது, காதல்ங்கிற பேரில் தனிமையில் இருக்கிறது, காதல்ங்கிற பேரில் அந்நியான பார்த்து ரசிப்பது, அவனோட வந்து பேசி குலைவது, இதெல்லாம் இஸ்லாம் வந்து கடுமையான செய்து கண்டிக்குது. அதே மாதிரி திருமணம் செய்தவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இஸ்லாம் என்ன செய்திருந்தா நிறைய அறிவுரைகளை சொல்கிறது. எந்த அளவுக்கு சொல்றது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அத்துன்யா மத்தாவும், இந்த உலகம் என்பது எல்லாமே வந்து செல்வங்கள் தான், அதாவது ஒரு அற்ப இன்பங்கள் தான், எல்லாமே என்னதான் இந்த உலகம் முழுக்க செல்வம் தான். கைரு மத்தாயி துன்யா அல் மராத்து சாலிகா, உலகத்தில் உள்ள செல்வங்களையே
மிகச்சிறந்த செல்வம் எதுன்னு கேட்டா ஒரு நல்லொழுக்கம் உள்ள மனைவி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துல ஒரு மனிதன் பெறக்கூடிய செல்வத்துல பதவி செல்வம் தான், பணமும் செல்வம் தான், ஆரோக்கியமும் செல்வம் தான், எல்லாமே அவனுக்கு கிடைத்த பொக்கிஷம் தான். அதுல சிறந்த பொக்கிஷம் எது? ஒரு நல்லொழுக்கம் உள்ள மனைவி. ஒருத்தனுக்கு மனைவி அமைந்து விட்டால் அதை விட ஒரு சிறந்த செல்வம் எதுவும் இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க? இந்த பெண்களை பற்றி சொல்லி காட்டுகிறார்கள். ஏன் அப்படி சொல்றாங்க? ஒருத்தர் திருமண வாழ்க்கையில மனைவி சரியில்லைன்னு வைங்க, மெண்டல் ஆயிரம். அவனால சமூகத்தில் பொது வாழ்க்கையில் ஈடுபட முடியுமா? மனைவி சரியில்லைன்னு வைங்க, வீட்டில் வெளியே வந்து என்ன செய்ய முடியாது? ஒரு வேலை பார்க்க முடியாது, ஒரு தொழில் செய்ய முடியாது, ஒரு பிரச்சாரம் செய்ய முடியாது. பொது வாழ்க்கையில் அவன் வந்து ஒரு தலைவனாக செயலாளராக அப்படியெல்லாம் ஈடுபட முடியாது. பிரச்சனை எல்லாம் அவனுக்கு மெயினில் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ ஒரு நல்ல தலைவனாக என்ன செய்ய முடியாது? அவனால் வெளி உலகத்தில் அடமாட முடியாது. அதனால பெண்களை பொறுத்த வரைக்கும் நல்லொழுக்கம் உள்ள ஒரு பெண்ணைத்தான் என்ன செய்யணும்? ஒரு ஆண் வந்து தேடணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க? இதுதான் உங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய செல்வம்னு சொல்றாங்க. இன்னைக்கு பார்க்குற நிறைய பேருக்கு ஒரு செல்வமாக அமைய வேண்டிய பெண்கள் என்ன செய்யறாங்க? அவனுக்கு பெரிய சோதனையில அமைஞ்சிடறாங்க. பார்த்த ஒரு காலத்தில் என்னென்ன செய்வாங்க? திருமணம் பண்ணக்கூடிய நேரத்தில் ஒரு மாமனார் வந்து என்ன செய்வாங்க? பிள்ளையை கட்டி கொடுக்குறோம்னு, பொம்பளை பிள்ளையை கட்டி கொடுக்குறோம்னு அழுவார், கண்ணீர் வடிப்பார். இன்னைக்கு பார்த்தா ஒரு கல்யாணத்தில் அதே மாதிரி ஒரு மாமனார் அழுதுட்டு இருந்திருக்கிறார். போய் மருமகன் போய் சொல்லியிருக்கிறாரு, நீ கவலைப்படாது மாமா, உங்கள் பிள்ளையை வந்து நான் நல்லா என்ன செய்வேன், நல்லபடியாக கவலை இல்லாமல் வச்சுக்கிடுவேன். அவர் சொன்னார், நான் உங்களை பற்றி தான் மாப்பிள்ள கவலைப்படுறேன், என் பொண்ணை பற்றி கவலை இல்லை, நானே முன்னாடி என்ன பாடுபடுறேன், நான் கவலைப்படுறேன், உங்களை பற்றி நீங்கள் என்ன ஆக போறீங்கன்னு கவலைப்படுறேன் இப்படின்னாரான். அப்போ அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் பெண்ணை பற்றி முடிவு பண்ணுறான். நம்மள்ட்ட என்ன பேச்சு பேசுது, புருஷனை போய் மாப்பிள்ளை போய் என்ன பாடுபடுத்த போகுது தெரியலையே இப்படின்னு நினைக்கிற அளவுக்கு பெண்கள் என்ன செய்யறாங்க? செல்வமாக இருப்பதற்கு பதிலாக அவங்க அந்த வளர்ந்த வளர்ப்பு முறை மார்க்கத்தை விளங்காமல் இருந்தது, இது எல்லாமே ஒரு ஆணுக்கு சோதனையை மாறி போயிருந்ததை பார்க்குறோம். அதே மாதிரி சில திருமணங்களை கூட என்ன செய்வாங்க? இந்த ஃபோட்டோகிராஃபர் அந்த காலத்தில் ஃபோட்டோ எடுப்பாங்க. இப்போ தான் செல்ஃபோனை வச்சு ஃபோட்டோ எடுக்கிறான். அன்னைக்கெல்லாம் ஃபோட்டோகிராஃபர் ஒரு அளவு என்ன செய்வான்? அவன் எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுப்பான். சாப்பிட்ற கொண்டு இந்த எலும்பை கடிக்கிற கொண்டு எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுப்பாங்க. அப்படி ஃபோட்டோ எடுக்கும்போது மாப்பிள்ளை பொண்ணை வச்சு ஃபோட்டோ எடுப்பாங்களா? அவன் சிம்பாலிக்காக சொல்லுவான், மாப்பிள்ளை கடைசியாவுக்கு சிரிங்க பார்ப்போம், கடைசியாக ஒரு ஸ்டில் எடுக்கிறக்காண்டி, ஏன்னா இதுக்கப்புறம் நீ அழுவதான் போற இப்படின்னு என்ன செய்வான்? கடைசியாக சிரிங்கம்மா, அதுதான் கடைசியாக சிரிக்கிறது. அப்படி பல பேருக்கு, சில பேருக்கு ஆண்கள் அந்த மாதிரி அமைஞ்சிருவாங்க. அந்த பெண்கள் என்ன செய்வாங்க? ஒரு நல்லவன் நினைச்சு கல்யாணம் பண்ணி துன்பப்படுறது, கஷ்டப்படுறது எல்லாம் பெண்கள்கிட்ட பார்க்குறோம். பல குடும்பங்கள் என்ன செய்யறாங்கன்னா பெண்கள் வந்து ஆண்களுக்கு சோதனையாக மாறி போயிடுறாங்க. அதே மாதிரி ஒரு கல்யாணத்தில் ஒரு பொண்ணு அழுதுகிட்டே இருந்திருக்கு. ஏமா அந்த பொண்ணு அழுதுகிட்டே இருக்குது, அது நாளைக்கு இது மாப்பிள்ளை அழுவார், இன்னைக்கு தான் பொண்ணு அழுகுது, நாளைக்கு இது மாப்பிள்ளை அழுவார் அப்படிங்கிற அளவுக்கு திருமணம்னால என்ன செய்யறாங்கன்னா சில பேர் பயப்படுறான். ஏன்னா திருமணத்தை பற்றி கேலி பண்ணி கிண்டல் பண்ணி எல்லாம் நிறைய கவிதைகள்லாம் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் என்ன செய்யுது? அப்படின்னா பெண்கள் எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க. நல்லொழுக்கம் உள்ள பெண்கள் உலகத்திலே மிகச்சிறந்த செல்வமா ஒரு பெண் என்றதான் இஸ்லாமிய மார்க்கம் என்ன செய்து பெண்களுக்கு அறிவுறுத்துகிறது. இந்த திருமண வாழ்க்கையில ஒரு பெண்ணு வந்து தோல்வி அடைவதற்கு அல்லது ஒரு ஆண் தோல்வி அடைவதற்கு எது காரணமா இருக்குன்னு கேட்டா அவங்களுடைய அந்த இல்லற வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் என்ன செய்யுதுன்னா பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி நிறைய அறிவுறுத்துகிறது. ஒருத்தர் திருமண வாழ்க்கை எதுக்காண்டு கல்யாணம் பண்றான்? சந்தோஷத்தை அடையிறதுக்கு தான், வேற வழியில போனது ஹராமே என்று ஒழுக்கமாக நடப்பதற்கு தான் கல்யாணம் பண்றான். ஆனால் கல்யாணம் பண்ண பிறகு அவனுக்கு அந்த தேவை நிறைவேறலன்னு வைங்க, நல்லவன் கூட வழிகிட்டு போயிடுவான், வேற மாதிரி சிந்தனை போயிடுவான். இதை இஸ்லாம் என்ன செய்ய பெண்களுக்கு சொல்கிறது, இதா தார் ரஜுலு இம்ராத்த ஹுயிலா ஃபிராஷிஹி ஃபஅபத் ஃபபாத்த கல்பான அலைஹா லானத்துகள் மலாயிகத்து ஹத்தா துஸ்பிஹ. ஒரு ஆண் வந்து தன்னுடைய மனைவியை அந்த சந்தோஷத்துக்காக இல்லறத்துக்காக அழைக்கக்கூடிய நேரத்தில் அதை மறுத்து ஒரு பெண் இரவை கழிப்பாளையானால், ஆணுடைய அந்த கோபத்திற்கு ஆளானவளாக அன்றைய இரவை கழிப்பாளையானால் விடுகிற வரைக்கும் மாணவர்கள் அவளை சபித்துக் கொண்டே இருப்பார்கள். ஏன்னா இவன் ஒரு பக்கம் புழுங்கிட்டு இருப்பான், நம்ம கல்யாணம் பண்ண சந்தோஷமா இருக்கிறது தானே, இவன் இப்படி நம்மளை வந்து என்ன செய்யறா, நம்மளை நாசம் பண்றாள, நம்ம வந்து நம்ம சந்தோஷத்தை தரமாட்டேங்கிறாள அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் இவன் எப்படி சபிப்பானோ, இவன் எப்படி இந்த மாதிரி நம்ம வாழ்க்கை போயிடுச்சு நினைப்பானோ, இந்த மாதிரி மலக்குமார்கள் என்ன செய்வாங்க? இந்த பெண்ணை விடுகிற வரைக்கும் சபிப்பார்கள் என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. எதுக்காக சொல்றாங்க? பெண் என்றால் அவங்களுக்கு உடம்பு முடிய போகும், அவங்களுக்கும் வேலை பலு இருக்கு, அதையெல்லாம் கவனத்தில் கொண்டு தான் ஒரு கணவன் வந்து மனைவி அழைக்கணும். அதே நேரத்தில் தேவையில்லாமல் இந்த காரணம் இல்லாமல் கணவன்கிட்ட கோச்சிக்கிட்டு ஒரு பிரச்சனை ஏற்பட்ட காரணத்தினால் எல்லாத்தையும் கொண்டு போய் நம்ம இரவுல தான் செய்யணும், கணவன்கிட்ட நம்முடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தணும் என்று மனைவிமார்கள் அப்படி நடந்து கொள்வார்களே. ஆனால் இதனால் அவனும் வெளியிட்டு போனா இல்லையா, ஒரு நல்லவனாக இருந்தாலும் கெட்டு போறதுக்கு அது காரணமாக அமைந்து விடும். இதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானவர்களுடைய சாபத்தை இது பெற்றுத்தரக்கூடிய காரியம் என்று அதை சொல்றாங்க.
இது பெண்களுக்கு மட்டும் இல்லை, ஆண்களுக்குமே சொல்றாங்க. ஆண்களுக்கு என்ன சொல்றாங்க? சொல்ல ஒரு நபித்தோழர் அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் என்ற ஒரு நபித்தோழர் வந்து அவரு திருமணம் பண்ணியிருக்கிறார். ஆனால் அவர் மனைவியோடு சந்தோஷமா இல்லை. இரவுல இப்போ பார்த்தா தொழுகிறாரு, பகலில் நோன்பு வைக்கிறாரு. இப்படி ஒருத்தர் இருக்கிறாரு. நம்ம ஆள்கள் என்ன செய்வாங்க? இப்படித்தான் இருக்கணும்னு நிறைய பேர் என்ன செய்யறாங்க? இஸ்லாமிய சமுதாயத்தில் அப்படி சில பேர் அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்க வந்து தப்லீக்கு வாங்க, தப்லீக் ஜமாத்து கொடுத்து போயிடுறாங்க. 40 நாள் 4 மாசம் 4 வருஷம் என்ன செய்யறாங்க? தப்லீக் ஜமாத்து கொடுக்க போறாங்க. இப்போ தப்லீக் ஜமாத்து போனா அவன் பொண்டாட்டியார் பார்க்கறது, பிள்ளையார் பார்க்கறது, ஏதோ வாரத்தில் ஒரு நாள், ஒரு மாசத்துல ஒரு நாள் பரவாயில்லை. காலம் முழுக்க நீ ஜமாத்துக்கு வா, கல்யாணம் பண்ணி வெளிநாட்டு போயிடுவான். வெளிநாட்டிலேருந்து லீவுக்கு வந்திருப்பான், ஒரு மாதம் வாழ்ந்து கொடுத்துருவாங்க. அப்படி நடக்குது. அப்போ எதுக்கு கல்யாணம் பண்ண? மனைவிக்குன்னு செய்ய வேண்டிய கடமை இருக்கா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இப்படி ஒருத்தர் இருக்கிறார். ரசூலுல்லாஹ் இது சிறந்த நிலையில்னு சொல்லலை. இப்போ பார்த்தாலும் துழுவுறது, இப்போ பார்த்தாலும் திக்ரு, இப்போ பார்த்தாலும் தஸ்பீர், இதை ரசூலுல்லாஹ் சிறந்த நிலைன்னு சொல்லலை. அவர் வீட்டுக்கு போகிறாங்க. ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு போய் அவர்கிட்ட சொல்கிறாங்க, நீ இப்படிலாம் நடந்துக்கிறியா? பகல்லாம் நோம்பு இரவெல்லாம் தொழுகைண்டு அப்படி இருக்கிறாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்கிறாங்க, இன்னலி சௌரிக்கு அலைக்க ஹக்கா இன்னலி சௌஜிக்கு அலைக்க ஹக்கா. உன் கண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கு, உன் உடம்புக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கு. உன்னுடைய விருந்தாளிகளுக்கு, வீட்டுக்கு விருந்தாளி வந்தாங்கன்னா அவங்கள கவனிக்கணுமா இல்லையா? நீ இப்போ டெய்லி நோம்பு வச்சுக்கிட்டு இருந்தா இப்போ வர்றவன் விருந்தாளி எப்படி சாப்பிடுவான்? நான் பட்னியா இருக்கேன், நீங்க சாப்பிடுங்கன்னு எப்படி சாப்பிடுவான்? உன் விருந்தாளி கூட சேர்ந்து சாப்பிடுப்பா. உன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதையெல்லாம் செய்துவிட்டு அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய வணக்கத்தை செய்யி இப்படிங்கிறாங்க. அப்ப ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, அந்த திருமணம் எதற்காக செய்யப்படுகிறதோ அந்த நோக்கத்தை செய்யணும், நிறைவேற்றணும். பெண்ணுடைய அந்த சந்தோஷத்தை ஆண் கொடுக்கணும், ஆணுக்குள்ள சந்தோஷத்தை பெண் கொடுக்க வேண்டும். இதை வந்து இஸ்லாம் என்ன செய்து அறிவுறுத்துகிறது. இதுல ஃபெயிலியரா போயிடுச்சுன்னு வைங்க, ஒரு ஆண் வந்து நம்ம லைஃப்ல நம்ம வந்து ஏமாந்துட்டோம், நமக்கு அந்த சந்தோஷம் கிடைக்கல என்று நினைப்பானேயானால் ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை நரகம் தான். எத்தனை பெண்கள் செய்யறாங்க? விளங்காம ஏதோ கொஞ்ச நாள் வாழ்ந்தப்பா போதும் அப்படிங்கிற அளவுல நிறைய பெண்கள் செய்யறாங்க. வாழ்க்கையே வந்து வேணாங்கிற அளவில் நினைக்கிறார்கள். ஆனா வாழ்க்கை இழந்து என்ன செய்யறது? இந்த பிள்ளைகளை யார் பார்க்கறது? திரும்ப போய் தாய் வீட்டில் போய் இருக்க முடியுமா? திரும்ப அண்ணன் தம்பிக்கு ஏற்கனவே பொம்பளை பிள்ளைகள் என்ன செய்வாங்க? ஒவ்வொரு வீட்டிலையுமே ஒரு பாரமாக தான் இருப்பார்கள். பெற்றோர்கள் பாரமாக நினைக்காவிட்டாலும் ஒரு வீட்டில் 4 பெண்கள் இருப்பாங்க, அல்ல 2 பெண்கள் இருப்பாங்க. இவங்களை கட்டி கொடுப்பதற்கு நிறைய செலவு செய்து முஸ்லீம் சமுதாயத்தில் குறிப்பாக செய்யறாங்க, நிறைய செலவு பண்ணி கல்யாணம் பண்ணுகிறார்கள். அப்படி செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி அனுப்புனா ஒரு வருஷத்தை திரும்பி வந்துட்டாங்கன்னு வைங்க, எனக்கு அந்த வாழ்க்கை வேணாம், லைஃபே வேணாம்னு திரும்பி வந்து விட்டால் திரும்ப அது பெற்றோர்களுக்கு பாரமா இல்லையா? வேற பிள்ளையை கட்டி கொடுக்க வேண்டி வரும், வேற பிள்ளைகளை பார்க்க நினைத்து கொண்டிருப்பார்கள். அவங்களுக்கு ஆம்பளை பிள்ளையை கவனிக்கணுங்கிற ஒரு கடமை இருக்கு. அப்போ இது எல்லாத்தையும் வந்து என்ன செய்யறாங்க? பெண்கள் வந்து சர்வசாதாரணமா வாழ்க்கை இழந்து விட்டு வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் செய்யறாங்க, இந்த இல்லறை என்பது உங்க வாழ்க்கை தொலைவதற்கு காரணமா இருக்கக்கூடாது. நீ எதுக்கு கல்யாணம் பண்ண வாகன மின்கும் மீசாக்குன்னு கலியலா, அந்த பெண்கள் உங்கள்கிட்ட கடுமையான உடன்படிக்கை எடுத்துக்கிறார்கள் அல்லாஹ் வந்து சொல்றாங்க. அப்ப அந்த உடன்படிக்கை ஒப்பந்தத்தை நிறைவேற்றமா இல்லையா? இது ஆண்களும் கவனத்தில் கொள்ளணும், பெண்களும் கவனத்தில் கொள்ளணும். அதே மாதிரி திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு கணவன் வந்து நமக்கு கணவனாக இருக்கிறான், ஒரு பெண்ணுக்கு கணவனாக இருக்கிறான்னா வேற ஒரு பெண்ணோடு அவன் பேசுற மாதிரி அல்லது அவன் வந்து உறவு வைத்துக் கொள்ற மாதிரி ஒரு பெண் நேரடியாக பார்த்தால்தான் என்ன செய்யலாம்? கணவன்கிட்ட ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குன்னு நினைக்கலாம். ஆனால் சும்மாவே சந்தேகப்படுறாங்க. சில பேர் என்ன செய்யறாங்க? சும்மாவே ஒருத்தர் ஃபோன் பண்ணுவாங்க. ஒரு மனைவி ஃபோன் பண்ணும்போது கணவனுக்கு ரொம்ப நேரமா வெயிட்டிங்ல வச்சுன்னு வைங்க, யார்கிட்ட பேசிட்டு பாருவரு, இவ்வளோ நேரம் ஃபோன் வெயிட்டிங்ல இருக்குது, அதில் அவன் வேலையை செய்ய பேசுவான், இல்லை வேற ஏதாவது மார்க்க சம்பந்தம் பேசுவான். இவங்க நினைக்கிறது ஆகா இப்போ ரொம்ப நேரம் ஓடிக்கிட்டு இருக்குன்னா இது வேற ஏதோ ஒன்று இருக்கு போல இருக்கு, வந்த ஒன்றை ஃபோனை செக் பண்ணுறது, இங்கே ஃபோனை கொடுங்க, யார்கிட்ட ரொம்ப நேரமாக பேசிக்கிட்டு, இதெல்லாம் தேவையில்லை வேலை தானே. உங்களுக்கு ஒரு மனைவியை ஒரு கணவன் சந்தேகப்படுவான். ஒரு ஆண் என்ன செய்யறா? வந்து வீட்டுக்கு வர்றான், வந்த உடனே பீரோட திறந்து பார்க்கறது, அல்ல வெளியே கூட்டு போகும் மூஞ்சியை மூடி கூட்டு போறது, இந்த மாதிரி எல்லா வகையிலும் ஒரு ஆணும் பெண்ணை சந்தேகப்படுகிறான், பெண்ணு ஆணை சந்தேகப்படுறான். இந்த சந்தேகம் என்பது இது நாளடைவில் என்ன செய்யும்? ஒரு மனநோயாளியை மாத்திரும். கடைசியில் என்ன ஆயிரம்? அவங்க லைஃபை துளைந்து விடுறதை பார்க்கணும். சந்தேகப்படுறது மார்க்கத்தில் கூடுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஆய்வு கொள்ளதீனாமனும் ஈஜித்தனிப்பு கசீரமினல்லன், ஈமான் கொண்டவர்களே பெரும்பாலான கற்பனைகள் இருந்து விலை கொள்ளுங்கள். கற்பனை பண்றது, சந்தேகப்படுறது, இதுல இருந்து விலை கொள்ளுங்கள். இன்னபாலல்லீசும், சில சந்தேகங்கள் கற்பனை வந்து பாவமா இருக்கிறது. வலா தஜஸ்ஸு, துருவி துருவி ஆராயாதீர்கள். வலா எகுத்த பாலுக்கும் பாலா, உங்களை யாரும் மற்றவரை பற்றி புறம் பேசாதீர்கள் என்று அல்லாஹ் என்ன செய்யறான்? திருமறை குர்ஆன்ல இந்த சந்தேகப்படுறதை பத்தி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த சந்தேகப்படுறது என்ன செய்யக்கூடாது? நம்மகிட்ட இருக்கவே கூடாது. சந்தேகப்படுவது என்பது ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை நரகமாக்கிறேன், ஆணுடைய வாழ்க்கை நரகமாக்கிறேன்.
எப்போ தப்பு செய்யறான்னு தெரியுதோ, எப்போ ஒரு பெண்ணு தப்பு செய்யறான்னு தெரியுதோ அப்பதான் சந்தேகப்படலாம தவிர இப்படி இருப்பாளோன்னு செய்யக்கூடாது. சில பேர் இப்படிலாம் சந்தேகப்படுவாங்க. ஒரு கணவன் மனைவிட்ட அந்த இல்லறத்துல அதிக நாட்டமுள்ளவராக இருக்கான்னு வைங்க, இதையெல்லாம் சந்தேகப்படுற பெண்களா இருக்கிறாங்க. இவர் நம்மகிட்ட கொடுக்குறாருன்னா இப்போ இதே ஒரு வெறி பிடிச்சிருப்பார் போல இருக்கு. அல்ல ஒரு பெண்ணு கணவன்ட்ட நல்ல மாதிரி நடந்துக்கிறான்னு வைங்க இல்லற வாழ்க்கையில, இதை என்ன செய்யறது? ஒரு கணவன்ட்ட மனைவி எப்படி வேணாலும் நடந்து கொள்ளலாம், ஒரு மனைவிட்ட கணவன் எப்படி வேணாலும் நடந்து கொள்ளலாம். இரண்டு பேருக்கு மத்தியில் நடக்கக்கூடிய இல்லறத்தை பொறுத்த வரைக்கும் அது எந்த வகையிலும் ஹலால் தான், அது ஹராமாகாது, அது தவறான விஷயம் இல்லை. ஆனால் இதையெல்லாம் தப்பா நினைச்சுக்கிட்டு செய்யறது, இவர் மோசமானவராக இருப்பார் போல இருக்கு, இதை கற்பனையில் தான் இருப்பார் போல இருக்கு, அல்ல இந்த கும்பலை இப்படி தான் இருப்பா போல இருக்கு, இப்படி செய்யறாங்க. நிறைய பேர் இப்படியெல்லாம் மனைவி மேல கணவன் மேல சந்தேகப்படுறாங்க. இந்த சந்தேகத்தை பற்றிய அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய உரைகள் பல நேரங்களில் இதை கண்டித்திருக்கிறார்கள். இது பெண்கள்கிட்ட அறவே இருக்கக்கூடாது. அதே மாதிரி திருமண வாழ்க்கையில இஸ்லாம் ஒரு பெண்ணுக்கு அறிவுரை சொல்கிறது, அர்ரிஜாலு கவ்வாமூன் அலா நிசா பிமா ஃபல்லல்லாஹு பாலஹும் அலா பாலின் வபிமா அன்ஃபகு மின் அம்வாலிஹிம். ஆண்கள் தான் பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள். திருமண வாழ்க்கையில ஒரு குடும்ப வாழ்க்கையில யார் நிர்வாகி? ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஒருத்தர் நிர்வாகி போடுமா இல்லையா? ஒரு மருத்துவமனை என்றால் ஒரு நிர்வாகி இருப்பார், ஒரு நாட்டுக்கு ஒரு முதல்வர் இருப்பார். இந்த நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் யார் நிர்வாகம் செய்ய வேண்டும் என்றால் ஒரு ஆண் தான் நிர்வாகம் செய்யணும். அவன் தான் எந்த விஷயத்தை முடிவெடுக்கணும். ஒரு ஆணுக்கு பெண் கட்டுப்பட்டு போக வேண்டும் அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது. இது அடிமைத்தனத்துக்காக வேண்டி சொல்லலை, பெண்களை அடிமைப்படுத்துறதுக்காக வேண்டி, என்ன நினைச்சாலும் அவள் மேல திணிப்பதற்காக வேண்டி இதுக்கு இஸ்லாம் சொல்லலை. எதுக்கு சொல்லுது? ஒரு ஆளை தான் நிர்வாகியை போட முடியும். அதுல ஆண் நிர்வாகியா இருக்கிறான்டா அவன் தான் செலவு பண்றான். எதுக்காக நிர்வாகியா இருக்கிறான்? நீங்க எந்த பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும்னு சொல்லுவீங்க, அவன் காசு பணம் இல்லையா, அவனுடைய வருமானம் என்ன, ஒரு பொருள் வாங்கணும்பீங்க, ஒரு வாஷிங் மிஷின் வேணும், ஃப்ரிட்ஜ் வேணும், இது வாங்கணுமா வேணாம்ங்கிறத முடிவு சொல்லக்கூடிய அதிகாரத்தில் அந்த இடத்துல யார் இருக்கிறா? ஒரு கணவன் தான் இருக்கிறான். ஏன்னா அவன் தானே செலவு பண்ணானே. அப்போ செலவு பண்ணுறவன் கையில் அதிகாரத்தை கொடுத்தா தான் அது கரெக்டாக இருக்கும். நீங்கள் பாட்டு ஈஸியாக உங்களுக்கு ஏதாவது ஒன்று செய்வீங்க, சொல்லிட்டு போவீங்க, ஒரு வெளியூர் போகணும், டூர் போகணும் அப்படின்னு கஷ்டப்படுறத அவனத்தானே இருப்பான். இப்போ ஆண்கள் செலவு பண்ணுகிற காரணத்தினால் முடிவெடுக்கக்கூடிய இடத்துல யார் இருக்கிறா? ஆண்கள் தான் இருக்கிறாங்க. ஆண்கள் சொல்றதை கேட்டு நடங்கள் என்று இஸ்லாமிய மார்க்க பெண்களுக்கு செய்த அறிவுரை சொல்லுது. ஒரு தாய்க்கு ஒரு பிள்ளை கட்டுப்பட்டு நடக்கிறான், ஒரு தாய்ப்பனுக்கு ஒரு பிள்ளை கட்டுப்பட்டு நடக்கிறான். இதனால அவன் எஜமானி அடிமெண்ட் ஆகுமா? அப்படி ஆகாது. ஒரு வாத்தியார் சொல்றதை ஒருத்தன் கேட்கறான், அதனால மாணவர்கள் அடிமை, அவர் எஜமானன் அப்படி ஆகுமா? அந்த மாதிரி கணவன் சொல்வதை கேட்டு நடப்பது என்பது மனைவி அடிமைங்கிற காரணி இல்லை. மனைவி அடிமை கிடையாது. ஒரு கணவன் தான் முடிவெடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறான், அவன் தான் செலவு பண்றான். இன்னும் சொல்ல போனால் அந்த அதிகார ஒரு அறிவோடு சிந்திக்கக்கூடியது ஒரு ஆணுடைய அந்த மூளையையும் ஒரு பெண்ணுடைய மூளையையும் சிந்திச்சு பார்க்குறாங்க. ஆய்வாளர்கள் ஆய்வு பண்ணி பார்க்குறாங்க. இவங்க பெண்கள் பெரும்பாலும் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களா தான் இருக்கிறாங்க. ஒரு ஆணு தான் நிறைய செய்யறான், சிந்திச்சு முடிவெடுக்கிறான், நிதானமா முடிவெடுக்கிறான். ஆணை விட ஒரு படி, பெண்ணை விட ஆண் ஒரு படி மேலதான் இருக்கிறான் என்று இன்றைக்கு ஆராய்ச்சிகள் என்ன செய்யுது சொல்லுது. அப்ப ஆண்கள் தான் பெண்களை நிர்வகிக்க என்ன அர்த்தம்? எதுவா இருந்தாலும் அவன் சொல்லுவதை கேட்டு நடக்கணும். திருமண வாழ்க்கையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுல எந்த அளவுக்கு சொல்றாங்க? இதஸ்தாதனத்து இம்ராத்து அஹதிக்கும் ஃபலா யம்னஹா. நீங்கள் பள்ளிவாசலுக்கு செல்வதற்கு உங்கள்கிட்ட உங்களுடைய மனைவிமார்கள் அனுமதி கேட்கிறாங்களா? அனுமதி கேட்டு தான் போகணும். பள்ளிவாசலுக்கு வரதா இருந்தா கூட கணவன்ட்டு போய் என்ன செய்யணும்? நான் பள்ளிவாசலுக்கு போறேன், ஜும்மாவுக்கு போறேன், அல்ல ஒரு கரகண தொழுகை வச்சிருக்காங்க போறேன், ஒரு பெருநாள் தொழுகைக்கு போறேன், இப்படின்ற அனுமதி கேட்டு தான் வெளியே வரணும். அப்படி அனுமதி கேட்கிற நேரத்தில் அனுமதி கேட்கிறாங்க உங்ககிட்ட, நீங்கள் தடுக்கக்கூடாது. உங்க அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்ணி என்ன செய்யக்கூடாது? நம்ம சொன்னதுன்னு போகணும் என்ன போகக்கூடாதுல்ல, இப்படின்னு அவளை தடுக்கக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை ஆண்களுக்கு அறிவுரையை சொல்றாங்க. இதுல என்ன விளங்குது? பள்ளிவாசலுக்கு போறதா இருந்தா கூட ஆண்ட அனுமதி கேட்கணும். அப்படின்டா என்ன அவன் தானே பாதுகாவலராக இருக்கிறான். ஒரு பெண் நாளைக்கு வழி தவறி போனால் அதுக்கு யார் பொறுப்பு? ஒரு ஆண் தான் பொறுப்பு. ஒரு பெண் எங்க வெளியே போகிறாள் என்பது கணவனுக்கு தெரியாமல் இருக்கக்கூடாது. இன்னைக்கு பல பெண்களை பார்க்குற பள்ளிவாசலுக்கு போறதா இருந்தால் கூட கணவன்கிட்ட அனுமதி கேட்கணும்னு சொல்லக்கூடிய மார்க்கத்தில் பெண்கள் வெளியூர்களுக்கு போறாங்க. கணவனுக்கு தெரியாம தெரிய போகுது, அவர் வெளிநாட்டில் இருக்கிறாரு, யாருக்கு தெரிய போகுதுன்னு செய்யறாங்க? பெண்கள் வெளியூர்களுக்கு போறதை பார்க்கணும். அந்த மாதிரி திருமணத்துக்கு பிறகு என்ன செய்யறாங்க? ஒரு தாய் வீட்டுக்கு போறது, அண்ணன் தம்பி வீட்டுக்கு போறது, அக்கா தங்கச்சி வீட்டுக்கு போறது, அது ஒரு விருந்தாளி மாதிரி போயிட்டு வர வேண்டியதுதான். ஆனால் என்ன செய்யறது? இங்க பெரும்பாலும் கணவன் வீட்டில் இருக்கிறது இல்லை. எனக்கு எங்க அம்மா வீடு தான் முக்கியம், எங்க அம்மாவை டெய்லி பார்த்தாக்கணும், இப்படி என்ன செய்யறாங்க? போய் கணவனை விட எனக்கு தாய் தான் முக்கியங்கிற மாதிரி அங்க போய் உட்கார்றதையெல்லாம் பார்க்கணும். திருமணம் எதுக்கு பண்ணி கொடுக்குறாங்க? நீங்க அம்மா வீட்டில் உட்கார்றதுக்கா? திருமணம் பண்ண பிறகு என்ன செய்யணும்? ஒரு பெண்ணை பொறுத்த வரைக்கும் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமை செய்யணும். தாய்க்கு உதவி பண்ணுங்க, சகோதரனுக்கு உதவி பண்ணுங்க, தாப்பனாருக்கு சேவை பண்ணுங்க, எல்லாம் செய்ய வேண்டியதுதான்.
ஆனால் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கா இல்லையா? நீங்கள் அங்கே போய் உட்காந்து நிறைய பெண்கள் செய்கிறாங்க, காசு கொடுங்க, மாதம் மாதம் செய்யுங்க, எனக்கு நான் இங்கே உட்காந்துக்கிறோம், நீங்கள் காசை மட்டும் கொடுங்க, நீங்கள் வேணா எங்கள் வீட்டுக்கு வந்து அது மாதிரி வந்துட்டு போங்கன்னு இப்படி சொல்கிறாங்கடா. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட ஒரு குடும்ப அமைப்பை நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. அது தலைகீழ என்ன செய்கிறாங்க, இஸ்லாமிய பெண்கள் நடக்கிறாங்க. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்கிறாங்க, நீ பள்ளிவாசல் போகிறா இருந்தாலும் அனுமதி எடுத்து தான் போகணும் இப்படிங்கிறாங்க. அதே மாதிரி சொல்கிறாங்க, லவ் குந்து ஆமிர நகதன் எஸ்துதலி அகதின் அமர்த்துல் மரத்தை அன் தஸ்துதலி சௌஜிகா. ஒரு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இந்த ஒரு மனிதனும் இன்னொரு மனிதன் காலில் விடவே கூடாது. இஸ்லாமிய மார்க்கத்தில் சுயமரியாதை என்பது ரொம்ப முக்கியம். அடுத்தவனுக்கு இந்த கூழ கும்பிடு போடுறது, ஒருத்தன் காலில் விடுகிறது, இதெல்லாம் இஸ்லாத்தில் கடுமையாக கண்டிக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் மட்டும்தான் வணங்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அவங்கள்ட்ட கூட ஒருத்தர் கேட்குறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே உங்கள் காலில் நான் விழுகலாமா? ரசூல் அப்பத்தான் அறிவுரை சொல்கிறாங்க, எந்த மனிதனும் எந்த மனிதன் காலில் விழக்கூடாது. ஒருவேளை விழலாம் என்று நான் அனுமதித்திருந்தால் கணவன் காலில் மனைவி விழலாம்னு அனுமதிச்சிருப்பேன். ஆனால் அதுக்கு கூட அனுமதி இல்லை இப்படின்னாங்க ரசூலுல்லாஹ். காலில் விழலாம், ஒருத்தருடைய காலில் விழலாம்னு அனுமதி இருந்தால் யார் காலில் விழணுமா? கணவன் காலில் விழலாம்னு அனுமதிச்சிருப்பேன். அது கூட கூடன்ட்டாங்க ரசூலுல்லாஹ். ஏன் சொல்கிறாங்க, ஒரு திருமண வாழ்க்கையில் கல்யாணம் பண்ண பிறகு அந்த மனைவிக்குள்ள எல்லா தேவையும் இவனை நிறைவேற்றலாம். ஒரு அடிமை கிடைச்ச மாதிரி தானே. கல்யாணத்துக்கு முன்னாடி தாய் தகப்பனா செலவு பண்ணுவாங்க. இப்போ இனிமேல் உள்ள செலவுகள் எல்லாமே யார் பண்ணுவா? கணவன் தான் பண்ணுவான். அப்போ நமக்கு அவனுக்கு சம்மந்தமே இல்லை. ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த மாப்பிள்ளைக்கு இவருக்கு என்ன சம்பந்தம்? கல்யாணம் பண்ணதுனால இவருடைய சாப்பாட்டுக்கு பொருட்படுத்துக்கிறான், துணிமணிக்கு பொருட்படுத்துக்கிறான், நகைகள் வாங்கி தர்றான், வீடு வாங்கி தர்றான். அப்போ அவனுடைய பிள்ளைகளையும் என்ன செய்யறான், கவனிச்சிக்கிறான். அப்போ இப்படி எல்லாம் காலம் முழுக்க நமக்காக செலவு செய்யக்கூடிய, நமக்காக தன்னுடைய வாழ்க்கையவே தியாகம் செய்யக்கூடிய ஒரு ஆண் கிடைத்திருக்கிறான் என்று நினைத்து என்ன செய்யணும், அவனுக்கு கட்டுப்பு நடக்கணும். அவனை ஒரு எதிரியாக பல குடும்பங்கள் செய்யறாங்க. கணவன் மனைவினால ஒரு எதிரி தான். அந்த மாதிரி எதிரியை பார்க்கறத பார்க்குறோம். இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்க. இதை அறிவுரையை சொல்றாங்க, நீங்கள் காலில் விழலாம்ங்கிற அளவுக்கு ஒரு கணவன் உங்களை விட உயர்ந்தவர், உங்களுக்காக வாழக்கூடியவர், உங்களுக்காக உழைக்கக்கூடியவர், அதனால் அவர் காலில் விழக்கூடாது என்று இஸ்லாமிய மார்க்கம் செய்து அதையும் அறிவுறுத்துகிறது. அதே மாதிரி இந்த குடும்ப வாழ்க்கையில ஒவ்வொரு பெண்ணும் என்ன செய்யணும்னு கேட்டால், கணவனுடைய அன்பை பெறுவதற்கு முயற்சி பண்ணும். ஏன்னா திருமணம் என்பது வெறுமனை இல்லற சுகத்துக்கும் அவர்கிட்ட காசை வாங்கி அனுபவிப்பதற்கு மட்டும் இல்லை. ஒரு ஆண் நிம்மதி இல்லாமல் பல நேரங்களில் நிம்மதி இல்லாமல் இருப்பான். வேலைக்கு போயிட்டு வருவான், போன இடத்துல ஆஃபீஸில் பிரச்சனையாக இருக்கும், அல்ல வேலை பார்க்குற இடத்துல காவல்துறையினுடைய தொந்தரவு இருக்கும், அல்ல ஏதாவது ஒரு வகையான ஒரு டார்ச்சர் இருக்கும். வெளியேருந்து வருவானா, வெயிலில் பனியில் குளிரில் மழையிலன்னு வேலை பார்த்து வீட்டுக்கு வர்றானா, அந்த மனைவியை பார்த்தால் அவனுக்கு எல்லா துன்பங்களும் மறந்து போயிடும், எல்லா துன்பங்களும் மறந்து போகணும். அந்த மாதிரி அவனுடைய மனைவி இருக்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மின் ஆயாத்தி அன் கலக்கலக்கும் மின் அன்புசிக்கும் அஸ்வாஜன் லிதஸ்குனு இலைஹா வஜஅல பைனக்கும் மவதத்தன் வரஹமா இன்ன ஃபீ ஸாலிகல் ஆயாத்தில் கௌமி யதஃபக்கரூன். உங்களில் இருந்து அல்லாஹ் என்ன செய்யறான், உங்களுக்கு துணைகளை படைத்திருக்கிறான். எதுக்காக எல்லா துணைகளை படைச்சிருக்கிறான்? ஒரு ஆணை பொறுத்த வரைக்கும் பெண்ணு இல்லாமல் அவனால் இருக்க முடியாது. ஒரு பெண்ணும் ஆண் இல்லாமல் இருக்க முடியாது. ஒரு ஆணில் இருந்து அல்லாஹ் என்ன செய்யறான், முதல்ல ஆதம் என்ற மனிதரை படைத்தான். அவருடைய விழா எலும்புல இருந்தா பெண்ணை படைக்கிறான். ஆணுடைய ஒரு பகுதி தான் பெண் என்பவள். அப்ப அந்த பெண்ணை எதுக்கல்ல படைச்சிருக்கிறான், உங்கள் ரெண்டு பேருக்கும் இடையில நீங்கள் அமைதியை பெறுவதற்காக வேண்டி தஸ்குனு இலைஹா, அந்த மனைவி இடத்துல நீங்கள் அமைதி பெறுவதற்காகத்தான் உங்களுக்கு அல்ல ஜோடியை படைச்சிருக்கிறான், மனைவியை படைச்சிருக்கிறான். இப்படிங்கிறான் அல்ல. உங்களுக்கு இடையில அன்பையும் இரக்கத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறான். இதுல அறிவுடைய மக்களுக்கு, சிந்திக்கிற மக்களுக்கு நிறைய சாட்சி ஆதாரங்கள் இருக்கிறது. இப்படி நல்லா செய்யறான். திருமண வாழ்க்கை என்றால் ஒரு மனைவிட்ட கணவன் அமைதி பெற வேண்டும், நிம்மதி பெற வேண்டும் இப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப அந்த அமைதியை பெறக்கூடிய இடமாக இது இருக்கணும், மனைவி இருக்கணும். அதனால இப்படி இருக்கிறாங்களா பார்த்தா மனைவியை பார்த்தாலும் பயப்படுறான். மனைவிட்ட வந்தாதான் நிம்மதியில். சில பேர் என்ன செய்யறான், பொண்டாட்டியை வெளியூருக்கு அனுப்பிட்டு அம்மா வீட்டுக்கு அனுப்பி சந்தோஷப்படுறான். என் முன்னாடி ஊருக்கு போயிட்டா அப்படின்னு சந்தோஷப்படுற அளவுக்கு மனைவி டார்ச்சரா இருக்கிற பார்க்குற பல குடும்பங்கள்ல. ஒரு பள்ளிக்கூடத்தில் கூட நினைச்சிருக்கிறாங்க, ஒரு பத்திரகாளி வேஷம் போட்டு சொல்லி பள்ளிக்கூடத்தில் சொல்லிக்கிறாங்க, பொம்பளை எல்லாம் செய்யுங்க, தாய்மார்கள்லாம் பத்திரகாளி வேஷம் போட்டுவாங்க. இப்போ ஒவ்வொரு பொம்பளையா நம்ம அதுக்குள்ள வேஷத்துக்கு என்ன வேலை செய்யணுமோ எல்லாம் செலவு பண்ணி போயிருக்கிறாங்க. அப்போ ஒரு பொம்பளை ரொம்ப கஷ்டப்பட்டு நல்ல மேக்கப் பண்ணி போய் பார்த்தா தோத்துருச்சு, அதுக்கு பரிசு கிடைக்கல, பத்திரகாளி வேஷம் போடுறதுக்கு எந்த பரிசும் கிடைக்கல. வீட்டில் மாப்பிள்ளையிட சொல்லியிருக்கிறான், இந்த மாதிரி இவ்வளோ கஷ்டப்பட்டு போய் இந்த பரிசு கிடைக்காம போயிருச்சு, இவ்வளோலாம் மேக்கப் பண்ண, இப்படிலாம் என்னென்ன ஜாமான் வாங்கினேன் அப்படின்னு அவன் சொல்லியிருக்கிறான். நீ எதுக்கு மேக்கப் பண்ண, நீ உண்மையை இப்போ நிஜ உருவத்தில் பின்னு இருந்தால் உனக்கு பிரைஸ் கிடைச்சிருக்கும், பார்த்தாலும் பத்திரக்காளி மாதிரி தானே இருக்கிற இப்படின்னு இருக்கிறான். அப்போ அந்த மாதிரி மனைவியை பார்த்தாலும் எப்படி பார்க்குறான், ஒரு நம்முடைய மனைவி நம்மள ஒரு ஆளு, நம்முடைய ஒரு பகுதி அப்படி நினைப்பதற்கு பதிலாக
பல குடும்பங்களில் பெண்கள் என்ன செய்யறாங்க, பத்திரகாளியா இருக்கிறத பார்க்கிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் உள்ள பெண்களை, நபிகள் நாயகத்துடைய மனைவிமார்களை நீங்க எடுத்துக்கொண்டால் எப்படி எல்லாம் உங்களுக்கு மன ஆறுதலை தந்துக்கிறாங்க. கதிஜா நாயகம் நபிகள் நாயகத்துடைய மனைவி நமக்கு தெரியும். இந்த கதிஜா நாயகம் அவர்கள் ஒரு விதவை பெண்ணு தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 25 வயசா இருக்கும்போது அவங்களுக்கு 40 வயசு. ஒரு விதவை பெண்ணை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து முதல்ல கல்யாணம் பண்றாங்க. அந்த விதவை பெண்ணை எவ்வளவு பாசமா இருக்கிறாங்க. வேற கன்னி பெண்கள் ஆயிஷா ரலியல்லாஹு மாதிரி கன்னி பெண்கள்லாம் அவங்களுக்கு மனைவிமார்களை கிடைத்தார்கள். ஆனால் ரசூல் என்ன செய்யறாங்கன்னா, கதிஜாவுடைய இடத்துல வேற யாரும் வைக்கல. கதிஜா ரலியல்லாஹு மேல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அலாதியான அன்பு வைத்திருந்தார்கள். எந்த அளவுக்கு அனுபவிக்கிறாங்க, அவங்களுடைய மனைவி கன்னி பெண்ணாக இருக்கிற ஆயிஷா நாயகம் சொல்றாங்க, மா கிருத்து அலமுராத்தின் மா கிருத்து கதிஜா, இந்த கதிஜா மேல நான் பொறாமைப்பட்ட அளவுக்கு வேற எந்த மனைவிமார்கள் மேலையும் நான் வந்து பொறாமப்படலை, எந்த பெண்கள் மேலையும் நான் பொறாமப்படலை அப்படிங்கிறாங்க. கதிஜா மேல அவ்வளவு பொறாமையா இருந்துச்சு ஆயிஷா நாயகம். ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதிஜா மேல அவ்வளவு ஒரு பாசமா இருப்பார்கள். எந்த அளவுக்கு பாசம் இருந்தது, அந்த மனைவி இறந்து போன பிறகு கூட சில பேர் பொண்டாட்டி செத்த புது மாப்பிள்ளை என்ன செய்யறான், உடனே அடுத்த கல்யாணத்துக்கு ரெடி ஆயிடுவான். ரசூலுல்லாஹி அவங்க எப்படி மனைவி மேல பாசமா இருக்கிறாங்கன்னா, அவங்களுடைய வீட்டுக்கு கதிஜாவுடைய சகோதரி வர்றாங்க, வந்து வெளியே இருந்து சத்தம் போடுறாங்க. சத்தம் போட்டோன்னு ரசூலா என்ன செய்யறாங்கன்னா, கதிஜா குரல் மாதிரி தெரியுது உங்களுக்கு, கதிஜாவுடைய சகோதரி தானே, வேகமா இருந்து என்ன செய்யறாங்க பாக்குறாங்க. பார்த்தா ஹாலாங்கிறவங்க அவங்க வர்றாங்க, கதிஜாவுடைய சகோதரி வர்றாங்க. ஆகா ஹாலாவா இப்படின்னு உட்கார்றாங்க. அப்பதான் ஆயிஷா நாயகம் சொல்றாங்க, மா ததுக்குரு மின் அஜூசின் மின் அஜாயிசி குரைஷின் ஹம்ரா ஷதுகைனி ஹலக்கத்து பி தஹரி கத அபுதலக்கல்லாஹு கைரம் மின்ஹா. அல்லாஹ் உங்களுக்கு இந்த கதிஜாவை விட எவ்வளவு இளம் பெண்களை உங்களுக்கு கன்னி பெண்ணை இனே மாதிரி அதை கொடுத்துருக்குறான். நீங்க இன்னும் காலத்தால் அழிந்து போய்விட்ட, பற்கள் விழுந்து போய்விட்ட ஒரு கிழமையை போய் இப்படி நினைச்சிருக்கிறீங்களே இப்படின்னு செய்யறாங்க. ஆயிஷா நாயகம் வந்து ரசூலுல்லாஹ் மேல கோபப்படுறாங்க. இந்த அளவுக்கு அவங்க மேல பாசமா ஒரு உரிமையோட சண்டை போடுறாங்க. உங்களுக்கு நாங்கள் நினைச்சிருக்கிறோம்ல, இன்னும் கிழமை பேர் நினைச்சிருக்கிறீங்க இப்படிங்கிற அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதிஜா மேல அன்பா இருந்தாங்க. இறந்த பிறகு கூட அவங்கள நினைத்து கொண்டிருந்தார்கள் சொன்ன கதிஜா அவர்கள் அப்படி நபிகள் நாயகத்துக்கு ஒரு அமைதியை ஏற்படுத்தக்கூடிய பெண்ணா இருந்தாங்க. எப்படி எல்லாம் கதிஜா நாயகம் இருந்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறை தூதர் ஆவதற்கு முன்னாடி அவங்க வந்து ஹிரா என்ற ஒரு குகையில போய் தனித்து வழிபடுவார்கள். இஸ்லாம் வந்த பிறகு, குர்ஆன் இறக்கப்பட்ட பிறகு இந்த தவம் இருக்கிறது, காடோ செடின்னு போடுறது இதெல்லாம் இஸ்லாத்தில் தடுக்கப்பட்டுருச்சு. ஆனால் இஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடி, நபிகள் நாயகத்துக்கு குர்ஆன் அருளப்படுறதுக்கு முன்னாடி ஹிரா என்ற கோயிலில் போய் செய்வாங்க, அவங்க தனித்து தவம் இருப்பார்கள். அப்போ அந்த நேரத்தில் கதிஜா நாயகம் என்ன செய்வாங்கன்னா, அவங்களுக்கு அவங்களுக்கு உணவு சமைத்து இங்கேருந்து கொண்டு போய் செய்வாங்க, அவங்களுக்கு கொண்டு போய் கொடுப்பார்கள். அப்போ இதெல்லாம் வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த வகை வகையாக உணவு செஞ்சு தர்றாங்கல்ல, இதெல்லாம் அது இவ்வளோ தூரம் என்ன செய்கிறாங்க, மக்காவில் இருந்து அவுட்டரில் இருக்கிற ஒரு கோயிலுக்கு வந்து தன்னுடைய மனைவி தனக்காக வேண்டி உணவு தருகிறாள், சமைத்து கொண்டு வருகிறாள் அப்படின்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, கதிஜா ரலியல்லாஹு மேலே அப்படி ஒரு அன்பு. அது மட்டும் இல்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிரா குகையில ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ற அந்த வானவர் என்ன செய்கிறாங்க, அங்கே தான் பார்க்கிறார்கள். அங்கே தான் முதல்ல நபிகள் நாயகத்துக்கு வந்து குர்ஆன் வசனம் இறங்குது. நம்ம தம்பி இப்போதான் உங்களை பற்றி பாராட்டினாங்க, என்னம்மா உரைய ஆரம்பிக்கும் போது இந்த பிள்ளைகளை பற்றிலாம் பாராட்டினாங்களே, பொய்யா போச்சே, கொஞ்சம் சைலண்டாக இருங்கம்மா. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா என்ற அந்த குகையில தான் ஃபர்ஸ்ட் யாரை பார்க்குறாங்க, ஜிப்ரீலை பார்க்குறாங்க. ஜிப்ரீல் தானே வேதத்தை கொண்டு வர்றாரு. அவருடைய நிஜ உருவத்தில் வானத்துக்கும் பூமிக்கு இடையில நிரப்பி கொண்டிருக்கிறார். அதை பார்த்துட்டு பயந்து போய் என்ன செய்யறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு ஓடி வர்றாங்க. ஜம்மில் ஊனி என்னை போர்த்துங்கள்ட்டு ஓடி வர்றாங்க. நம்ம மூலையெல்லாம் என்ன செய்வாங்க, இதுக்கு தான் உங்களை அந்த பக்கம் போக வேணாம்னு, கபர்ஸ்தானுக்கு போனால் உங்களுக்கு சரியாக வருமா, நீங்கள் இந்த மாதிரி ராத்திரியில் 1 மணிக்கு வெளியே போனீங்கன்னா சரியாக வருமா, இப்படி ஒன்று செய்வாங்க. உங்களுக்கு ஆஸ்பத்திரிக்கு போனால் சரியாக வராது, ஆம்புலன்ஸில் போனால் சரியாக வராது, ஆம்புலன்ஸுக்கு போயிடக்கூடாது, ஒரு ஆளுக்கு ரத்தம் ஊற்றக்கூடாது, உடனே செய்யறது. இதுக்கு தான் நான் உங்களுக்கு அப்பவே சொன்னேன் இப்படின்ட்டு ஏற்கனவே பயந்து போயிருப்பான். அவனை உங்களுக்கு பேய் ஏண்டிருச்சு, பிசாசு ஏண்டிருச்சு அப்படின்னு ஒரு மந்திரவாதத்தை கூட்டு போய் ஓடுவார்கள். அதனால கதிஜா நாயகம் என்ன செய்கிறாங்க, கல்லா வல்லாஹிமா யுஹ்ஸி கல்லாஹ் தான், அல்லாஹ் மீது ஆணையாக அல்லாஹ் உங்களை இழிவுபடுத்த மாட்டான், உங்களுக்கு கெட்டதை அல்லாஹ் வந்து என்ன செய்ய மாட்டான், தரமாட்டான். நீங்கள் மற்றவர்களுக்காக உழைக்கிறீங்க, நீங்கள் வந்து உறவினர்களோடு சேர்ந்து வாழ்றீங்க, நல்லதான பண்ணுறீங்க, உங்கள் லைஃப்பில் வந்து யாருக்கும் இந்த கெடுதலும் செய்யலை, அதனால் உங்களுக்கு அல்ல நல்லதான் ஏற்படுத்துவான் என்று கதிஜா நாயகம் என்ன செய்கிறாங்க, நபிகள் நாயகத்தை அமைதிப்படுத்தி விட்டு அதுக்கப்புறம் வர்காயிபு நௌஃபல் என்ற அந்த கதிஜா அவருடைய சொந்த காட்டை கூட்டு போகிறாங்க. அவர் வேதம் படித்தவராக இருக்கிறாரு, அவருக்கு இந்த சம்பவங்களை சொன்னால் ஏதாவது சொல்லுவார், கருத்து சொல்லுவார் என்பதற்காக வேண்டி அங்கே கூட்டு போகிறாங்க. அவர் தானே செய்கிறாரு, நீங்கள் வந்து நபியை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறீங்க அப்படின்னு நபிகள் நாயகத்துக்கு அந்த மெசேஜை சொல்கிறார். அப்போ என்ன விளங்குறோம், கதிஜா நாயகம் அவர்கள் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, வந்து வீட்டிலேருந்து உணவு சமைத்து
கணவனுக்கு கொண்டு வந்து தர்றாங்கன்னா இதெல்லாம் கணவனுக்கு என்ன செய்யும், ஒரு மனைவி மேலே ஒரு பாசத்தை, ஒரு அதிக அன்பை ஏற்படுத்தும். இன்னைக்கு என்ன நம்ம, இன்னைக்கு நிறைய பெண்கள் சமைக்கவே தெரியாது. கல்யாணம் பண்ணுற வரைக்கும் பார்த்தா படிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க, இல்லாட்டி படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. வீட்டில் தாய் வீட்டில் இருக்கிறோம், அம்மா வீட்டில் நம்ம கல்யாணம் பண்ணி அப்புறம் போய் பார்த்துக்கலாம், அதில் மாமியார் சமைச்சு கொடுப்பாங்க. இப்படி என்ன செய்கிறது, கல்யாணம் பண்ணி ஒன்றுமே தெரியாமல் நிற்கிறது. மாப்பிள்ளை போய் கேட்டாலும் உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா சுடுதண்ணி வைக்க தெரியும். கல்யாணம் பண்ணி போகிற புது பெண்ணுக்கு என்ன தெரியுது, ஒரு சுடுதண்ணி வைக்க தெரிகிற அளவுக்கு அப்படித்தான் பெண்கள் இருக்கிறாங்க. ஒரு பெண்ணு போய் சொல்லியிருக்கிறா, அந்த கணவன் கேட்டுக்கிறான், என்னம்மா உனக்கு வந்து சமைக்க தெரியுமா? இல்லை சமைக்கணும் தெரியும், இனிமேல் தான் பழகணும். அப்போ என்ன பண்ணுவோம், சாப்பாடுக்கு என்ன பண்ணுவேன், எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாக்கி கொடுத்தாங்க, அப்போ இங்கே உங்கள் அம்மாக்கி கொடுப்பாங்க இப்படின்னு இருக்கு. அப்போ இந்த மாதிரி அம்மாவை மாமியாவை நம்பி சமைக்க தெரியாமல் வரக்கூடிய பெண்கள்லாம் பார்க்கணும். ஒரு வீட்டில் ஒரு ஆள் ஒரு பொம்பளை என்ன பண்ணியிருக்கிறாங்க, மாப்பிள்ளை கேட்டுக்கிறார், ஃபஸ்ட் நைட்டில் கேட்டுக்கிறார், உனக்கு சமைக்க தெரியுமா? எனக்கு அம்மா சாப்பாடு சாப்பிட்டு வாயிலும் நொந்து போச்சு, உனக்கு சமைக்க தெரியுமா? நல்லா சமைப்பானே. என்ன சமைப்பேன்? எனக்கு உப்புமாக்க தெரியும், வேற ஒன்றும் தெரியாதா? இல்லை உப்புமா நல்லா ஆக்குவேன். சரி கொண்டு வா. உப்புமா வாங்கி கொண்டு இருக்கிறான், பொண்ணு வந்து உப்புமா வாங்கி கொண்டு வந்துருக்கு, சாப்பிட்டுவிடான். அடுத்த நாள் காலையில் என்ன சாப்பாடு? அதனால் ஆம்பளைகளுக்கு தானே கவலை, பொம்பளைகளுக்கு என்ன ஆக்குறேன்னு கவலை, ஆம்பளைகளுக்கு என்ன சொல்கிறேன்னு கவலை. அப்போ என்னம்மா என்ன ஆக்க போகிறேன்? உப்புமா ஆக்க போகிறேன். உப்புமாவா? நைட்டு தானே உப்புமா சாப்பிட்டோம். இல்லை உப்புமா தான் எனக்கு இப்போ ஆக்க தெரியும். மதியானம் உப்புமா, அன்னைக்கு நைட்டு உப்புமா, வரிசையை 4 நேரம் உப்புமா சாப்பிட்டு இவன் நொந்து போயிட்டான். ரொம்ப தப்புமா இது, ஒரே உப்புமாவை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், வேற ஏதாவது ஒன்று சாப்பிடுவோம், இந்த பொண்ணுக்கு உப்புமா தெரியும் போல இருக்கு அப்படின்ற ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் பார்த்து நல்லா போய் சிக்கன் 65 மட்டனுமா போய் என்ன செய்வோம், போய் சாப்பிடுவோம்னு கூட்டு போயிருக்கிறான். கூட்டு போய் அங்கே போனால் பெரிய மெனு கார்டு கொடுத்துருக்குறாங்க. இவனுக்கு என்ன இருக்குன்னு தெரியல, அதில் எல்லாமே இங்கிலீஷில் போட்டுக்கிறாங்க, ஒரு இளவும் புரியலை. அது 5 ஸ்டார் ஹோட்டலில் அவன் என்ன சாப்பாடு வச்சுருக்கான்னு தெரியாதுல்ல. அப்போ என்ன பண்ணுறது, என்னத்தையும் உன்னை காட்டுவோம் அப்படின்னு ஒரு பொருளை காட்டி நினைச்சிருக்கான், இதை கொண்டு வந்துருக்கான். 2 பிளேட் உப்புமா வந்துருக்கு. இங்கே உப்புமாவா அப்படி நொந்து போய் நினைச்சிருக்கிறான். ஆகாய அடுத்து என்ன ஆர்டர் பண்ணுறது, கஷ்டப்பட்டு சாப்பிட்டு 450 ரூபா பிள்ளை கொண்டு வச்சுருக்காங்க. இப்போ 450 ரூபாய்க்கு உப்புமாவா, 2 உப்புமாவான்னு செய்யறான். கவலை போட்டுட்டு அடுத்து ஏதாவது நல்லதாக ஆர்டர் பண்ணுவோன்னு பார்த்துட்டு இருந்திருக்கான். இப்போ சுற்றி உள்ளவெல்லாம் பக்கத்தில் உட்காந்துருப்பான்ல, பக்கத்தில் உள்ள டேபிளில் உட்காந்துருக்கோம், என்ன ஆர்டர் பண்ணுறான்னு பார்த்துட்டு இருந்திருக்கான். ஒருத்தர் நல்லா மட்டனு பீஃபு எல்லாம் ரொட்டி தோசை எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு சர்வரை கூப்பிட்டுருக்கான். சர்வரைக்கு வா ரிப்பீட் அப்படின்னு இருக்கான். திரும்ப இன்னொரு 65 மட்டன் எல்லாம் வந்திருக்கு. அப்போ ரிப்பீட்னா தான் எல்லாம் தருவாங்க போல இருக்கு. அப்படி இவனை கூப்பிட்டு சர்வர் கூப்பிட்டு ரிப்பீட் இருக்கான். இன்னும் 2 பிளேட் உப்புமா கொண்டு வந்துருக்காங்க. அப்போ இப்படி கல்யாணத்துக்கு பிறகு மனைவிக்கு சமைக்க தெரியாமல் இப்படி உப்புமாவை சாப்பிட்டு அல்லது அவங்க என்னத்தை ஆக்கி தர்றாங்களோ அதை ஆக்கி சாப்பிட்டு நொந்து போகிற கணவன்லாம் இருக்கிறான். அதுக்கப்புறம் புத்தகத்தை வாங்கி கொடுத்து அப்புறம் யூடியூப்பில் அது இருக்குது இது இருக்குன்னு பாருங்க சொல்லி அதுக்கப்புறம் ஒரு எலியை வச்சு இப்படி சோதனை பண்ணுவாங்க. அந்த மாதிரி மாப்பிள்ளையை வச்சு தான் சோதனை பண்ணுறது. சோதனை பண்ணி என்ன செய்கிறது, போட்டு சாவடிக்கிறது. இப்படி இருந்தால் மாப்பிள்ளைக்கு இஷ்டம் வருமா, ஒரு மனைவி மேலே அன்பு வருமா, இதெல்லாம் சொல்லி கொடுத்தன செய்யணும். பெற்றோர்கள் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி என் பிள்ளை குரான் ஓத தெரியும், அதெல்லாம் சொல்லுவாங்க. என் பிள்ளை குரான் ஓத 5 வேளை தொழுவோம், சாப்பாடு சமைக்க தெரியுமா. முதல்ல அங்கே போய் நிச்சயமா எடுத்த உடனே முதல்ல குரான் ஓதுன்னு சொல்லுவோம். நைட்டில் எடுத்த உடனே சாப்பாடு கொடுக்கணுமா இல்லையா. அப்போ சமைக்க தெரியாதவர்களாக என்ன செய்கிறாங்க, பெண்கள் இருக்கிறாங்க. கதிஜா நாயகம் என்ன செய்கிறாங்க, சமைத்து கொண்டு போய் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அப்படி கொடுத்துருக்குறாங்க. சமைக்கிற மட்டும் இல்லை, ஒரு பெண்ணை பொறுத்த வரைக்கும் அந்த கணவனுடைய அந்த அன்பை பெற வேண்டுமே ஆனால் எல்லா வேலையிலும் என்ன செய்யணும், அவங்க சுத்தமாக இருக்கணும். ஆடை விஷயத்தில் சுத்தமாக இருக்கணும். அந்த மாதிரி இஸ்லாம் எவ்வளோ சுத்தங்களை கடைபிடிக்க சொல்லுது. இஸ்லாம் என்ன செய்யுது, ஒரு நாளைக்கு 5 வேளை தொழணும்னு, மூஞ்சை கழுவணும்னு, உடல் உறுப்புகளை கழுவணும்னு சொல்லுது. உடலில் இருக்கக்கூடிய அந்த முடிகளை, அசுத்தமான முடிகளை களையணும்னு சொல்லுது. இப்படி நறுமணமாக இருக்க வேண்டும் என்று அதை இஸ்லாம் சொல்லுது. இதெல்லாம் ஒரு கணவன்கிட்ட இப்படி ஒரு பெண் இருப்பாளே ஆனால் ஒரு கணவன் வந்து என்ன செய்வான், மனைவி மேலே அன்பாக இருப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பெண்களுக்கு அறிவுரையை சொல்கிறாங்க. அலா உஹ்பி இருக்க பி கைரிமா இக்னிசுல் மரு அல் மரத்து சாலிஹா. உலகத்தில் வந்து ஒரு மனிதன் அடையக்கூடிய, மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய பொக்கிஷங்கள்லேயே சிறந்த பொக்கிஷம் எது தெரியுமா என்று கேட்டுவிட்டு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஒரு நல்ல மனைவி தான். ஒரு நல்ல மனைவி தான் அவனுக்கு கிடைக்கக்கூடிய பெரிய பொக்கிஷம். நல்ல மனைவிண்டா யாரு, இதான் நலர இலைகா சரத்து, அவளை பார்த்தாலே அவனை வந்து அவள் மகிழ்ச்சிப்படுத்துவாள். இதை அமரக அத்தாத்து, அவன் ஒரு கட்டளையிட்டானே ஆனால் அதற்கு அவள் கட்டுப்படுவாள். இதா காபானுகா ஹபிலத்து, அவன் வந்து வெளியூர் சென்று விட்டானே ஆனால் தன்னுடைய கற்பை பாதுகாப்பாள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க. ஒரு நல்ல பெண் என்று சொன்னால் கணவன் பார்க்கும்போது எப்படி இருப்பாங்க, அந்த கணவனுக்கு சந்தோஷம் அளிக்கக்கூடிய வகையில் அவளுடைய அந்த உடை, அவளுடைய அந்த பேச்சு, அவளுடைய அந்த தூய்மை எல்லாமே இருக்கணுங்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு பெண்களுக்கு இருக்கிறாங்க, வெளியே எங்கேயாவது கிளம்புனா தான் அப்படி திருவாரூர் தேர் மாதிரி செய்கிறது, அப்படி டிப்டாப்பாக கிளம்புறது. வீட்டுக்குள்ளே இருந்தால் அந்த நைட்டின்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு நாட்டில் இப்போ சமீபத்தில் கூட அபராதம் கொடுக்குறாங்க.
நைட்டு பகலில் நைட்டு கொடுத்தனா 2000 ரூபாய் ஃபைன். தமிழ்நாட்டில் இப்படி கொண்டு வரணும். ஒரு பழைய நைட்டை போட்டு என்ன செய்கிறாங்க, தமிழ்நாட்டில் நிறைய நம்மளை கூட சொன்னாங்க கண்டுபிடிச்சி தர்ற ஆளுக்கும் பிரைஸ் தர்றாங்க, 1000 ரூபா உனக்கு டிப்ஸுங்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி நைட்டுண்டாலும் அதுக்கு பேரே நைட்டுன்னு வச்சுருக்காங்க. நைட்டில் கொடுத்துருண்டு பார்த்தா அது டேட்டியாக இருக்கும். பகலில் எந்த நேரம் பார்த்தாலும் உங்களுக்கு ஈஸியாக இருக்குதுல்ல. அப்போ இப்படி அதுவும் வந்து புது நைட்டி எல்லாம் பீரோவில் இருக்கும். ஒரு பழைய பாடாது நைட்டு 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினேன் நைட்டு என்ன செய்கிறது, அதையே திரும்பி திரும்பி போடுறது. அப்போ பீரோவில் கூட்டி வச்சுருக்க சேலையெல்லாம் எதுக்கு, பீரோவில் இருக்கிற புது நைட்டுலாம் எதுக்கு, பீரோவில் உள்ள ட்ரெஸ்லாம் எதுக்கு? கல்யாணத்துக்கு முன்னாடி பெண்கள் அதான் சேர்ப்பாங்க. பெண்கள் சேர்க்குறது எது சேர்ப்பாங்க, ஒரு தாய் வந்து பிள்ளைக்கு வந்து ஃபஸ்ட்டு எது சேர்ப்பான்ட்டா சேலையாக வாங்கி அவங்க உடுத்த மாட்டாங்க, பிள்ளைக்குன்னு சேலையாக எடுக்கிறது. அந்த உங்களை கல்யாணம் பண்ணி அது சேலை கொடுத்துமா, அது சேலை கொடுத்தாது, அது தான் பிள்ளைக்கு சேர்த்து வைக்கும், சேலையை சேர்த்து வைக்கும். இது கடைசியில் கபரில் கொண்டு புதைக்க வேண்டியதான். இது யாருக்கு இந்த சேலை, அவங்க பிள்ளை கல்யாணம் பண்ணுற இடத்துல வேற டிசைன் வந்துடும். அதனால் செய்கிறது இதெல்லாம் கடைசியில் பழசாக போயிடும். இப்போ யாருக்கும் புண்ணியம் இல்லாமல் பீரோவில் கிடக்கிறத எடுத்து கொடுத்தனால கணவன் பார்க்கும்போது அவனுக்கு மகிழ்ச்சியாக இருக்குமா இல்லையா? இதை நபி எல்லாம் என்ன செய்கிறாங்க, இதை சொல்கிறாங்க. ஆடையில் சுத்தமாக இருங்க, உடலில் வந்து சுத்தமாக இருக்கணும். அமெரிக்காக்காரன் என்ன செய்வான், அவன் வெளிநாட்டுக்காரன் என்ன செய்வான், என்ன அவங்க பாத்ரூம்லாம் வச்சுருந்தாங்க, என்ன பாத்ரூமில் தண்ணியெல்லாம் இருக்காது, பாத்ரூமில் வந்து பேப்பர் தான் வச்சுருப்பான், தொடச்சி போட்டு போயிடுவான். அப்போ இது இஸ்லாம் என்ன செய்யுது, சிறுநீர் கழித்தாலும் சரி மலம் கழித்தாலும் சரி தண்ணீரால் சுத்தம் செய்யுங்க. எப்படிலாம் சொல்லுதுல, இந்த வீடு சுத்தமாக இருக்கணும், தன்னுடைய உடல் சுத்தமாக இருக்கணும், இல்லாத வகையில் என்ன செய்யணும், ஒரு பெண் வந்து கணவனுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடியவளாக இருக்கணும். அதே மாதிரி வந்து ஒரு திருமணம் பண்ணி ஒரு பெண்ணு போய் வீட்டுக்கு போயிட்டாலும், கணவன் வீட்டுக்கு போயாச்சா அந்த கணவனுடைய குடும்பத்தை தான் குடும்பமாக நினைக்கும். அப்படி என்ன செய்யறது இல்லை, நினைக்கிறது இல்லை. பெரும்பாலும் இந்த கணவன் வீட்டுக்கு யாராவது வர்றாங்கன்னு வைங்க, அங்கே ஒரு மாமனார் வர்றாரு வீட்டுக்கு, அல்ல மச்சாங்காரன் வர்றாரு, அல்ல யாராவது மாமியார் வர்றாங்கன்னு வைங்க வீட்டுக்கு, அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ தான் உடம்பு முடியாமல் போகும். அப்போ தான் செய்வாங்க, எங்கள் ஏதாவது கடையில் வாங்கிக்கிறங்க, ஏதாவது ஆர்டர் பண்ணிடுவோம் இப்படிங்கிறது. இது அவங்க அம்மா தான் வந்தான்னு வைங்க தடப்பொருளாக இருக்கும். மாமனார் மாமியார் வந்து என்ன செய்கிறது, வெளியூரில் தனி கொடுத்துன்னு இருப்பாங்க, வெளியூர்லேருந்து மாமனார் மாமியாரோ அல்ல உங்கள் மாப்பிள்ளை வீடு சொந்தக்காரங்க வந்தான்னு வைங்களேன், அப்போ தான் உடம்பு முடியாக போவோம், அப்போ தான் கோழி வாங்கிட்டு வாங்க, நல்லா பொரிச்சு கொடுத்துருவோம் இப்படிங்கிறது. விருந்து வைக்க தெரியாதுன்னு கோழி கொடுப்போம். கோழிங்கிற என்ன ஒரு ரொம்ப சிம்பிளாக கிடைக்கும், கம்மியான வேலை. ஏன்னா அதில் நிறைய கேடுகள் இருக்கா சொல்கிறான், கோழிகளில் கேடு இல்லைன்னு சில பேர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால செய்கிறது இதை வந்து இது யாருக்கு, அவங்க அம்மா தான் கோழி கொடுத்தா பரவாயில்லை, சரி எல்லாத்தையும் சமமாக பார்க்குறா இப்படி நினைக்கலாம். அவங்க அம்மா தான் வந்து மட்டன் இருக்கணும், இவங்க அம்மா மாப்பிள்ளையோட அம்மா தான் வந்தான்னு வைங்கன்னா இது கோழி பிடிச்சி கொடுத்துக்குறோம், இல்லாட்டி என்ன செய்வோம் ஏதாவது சின்ன மீனை பார்த்து வாங்கிட்டு வாங்க இப்படிங்கிறது. அப்போ வந்து இது கணவன் பார்ப்பானா இல்லையா, இப்போ நம்ம அம்மா தான் ஒரு மாதிரியே பார்க்குறா, அவங்க அம்மா தான் வந்தால் அது வேறு மாதிரியே பார்க்குறா. அப்போ இவன் சரியில்லை நினைப்பானா இல்லையா? கணவனுடைய தாய் தகப்பனார, கணவனுடைய சகோதரிகளை, சகோதரனை தன்னுடைய சகோதர சகோதரி மாதிரி என்ன செய்யணும், தன்னுடைய தாய் தப்பு மாதிரி நினைக்கணும். ஒரு பொம்பளைகிட்ட இப்படி கேட்டுக்கிறாங்க, நீ என்ன உங்கள் வீட்டால தான் கவனிக்கிறேன்ல, அவங்க வீட்டால மாப்பிள்ளை வீட்டால கவனிக்கிறேன்ல, அந்த உனக்கு அப்படிலாம் இல்லையே, நான் எங்கள் மாமியை பார்க்குற கூட அவங்க மாமியை தான் நல்லா பார்த்துக்கிறேன் இப்படின்னு செஞ்சாரா அந்த உங்களை சொன்னாலாம். அவங்க மாமியாட்ட யார், மாப்பிள்ளோட மாமியார், இவங்க அம்மா. என் மாமியை பார்க்குறத விட என் கணவனுடைய மாமியார் தான் நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு என்ன அர்த்தம், என் அம்மாவை நல்லா பார்த்துக்கிறேங்கிறத அப்படி சொல்கிறாங்க. அப்போ இப்படி எல்லாம் பெண்கள் இருக்கிறாங்க பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்கன்னா இந்த விருந்து விஷயத்தில் எவ்வளவு அறிவுரை சொல்கிறாங்க. மன்கான யூமின் பில்லாஹி வல் யௌமில் ஆகிரி, யார் அல்லாஹ்வை மறுமை நாளை வந்து நம்புகிறாரோ அவர் தன்னுடைய விருந்தாளியை கண்ணியப்படுத்தணும் போல் இக்ரீம் லைஃபஹு இப்படிலாம் சொன்னாங்களா இல்லையா? அப்போ மாமியார் மாமனார் வந்து வயசானவங்களா இருக்கிறாங்களா, விருந்து கொடுக்குற மட்டும் கடமை இல்லை, அவங்களுக்காக சேவை செய்கிறது, அவங்க வயதானவங்களாக இருப்பாங்க, அவங்க துணிமணி துவச்சு கொடுக்குறது, அவங்களுக்கு சோறு போட்டு கொடுக்குறது, அந்த சமையல் பொறுப்பை தாண்டெடுத்து கொண்டு அந்த வேலையை செய்வது, குடும்பத்தில் அவங்க ஒரு பொறுப்புதாரியை எதில் பொறுப்பாக இருக்காங்க, பீரோ சாவி வாங்குறது மட்டும்தான் பொறுப்பாக இருக்காங்க. சமையல் கட்டு சாவி வாங்கணும்ல, பீரோ சாவி என்கிட்ட இருக்கணும், காசு இங்கே இருந்தால் போகணும், அம்மா தா கொடுக்குறாங்க என்ன செய்யணும், என்கிட்ட இருந்தால் போகணும்னு அப்படி நினைக்கக்கூடிய பெண்கள் வந்து சமையல் கட்டு விஷயத்தில் என்ன செய்கிறாங்க, அது மாமி ஆக்கட்டு நம்ம என்ன செய்வோம் உட்காந்து சாப்பிடுவோம் அப்படியெல்லாம் இருக்கிறத பார்க்குறோம். அப்போ இந்த விஷயத்தில் என்ன செய்யணும், கணவனுடைய அன்பை பெறுவதாக இருந்தால் ஒரு கணவன் பார்க்கணும். இப்படி எல்லாம் என்ன செய்கிற மனைவி வந்து நம்ம அம்மாவை கவனிச்சிக்கிறா, அத்தாவை கவனிச்சிக்கிறா, நம்முடைய அண்ணன் தம்பி நம்முடைய அக்கா தங்கச்சி எல்லாம் அவளுடைய குடும்பம் மாதிரி நினைக்கிறாள்ன்றாங்க. அப்படி நினைத்தானே ஆனால் அந்த குடும்ப வாழ்க்கையில் மனைவி மேலே என்ன செய்வான், ஒரு அன்பு அவனுக்கு. மனைவி பிடிக்காமல் இருந்தாலும் சில பிரச்சனைகள் இருந்தாலும் நிறைய பேர் மனைவியோட வாழ்வதற்கு என்ன காரணம்னா பிள்ளை வளரணுமே, இந்த பிள்ளை அவதான வளர்க்க முடியும், இல்லாட்டி பிள்ளை நம்மகிட்ட விட்டு போயிட்டாலும் அவ்வளோதான், 2 நாளைக்கு நாள் வச்சுருக்க முடியாது. அந்த மனைவி வந்து என்ன செய்வா, ஒரு பெண்ணு வந்து பிள்ளை எந்திரிச்சதுலேருந்து அந்த பிள்ளை எழுப்புற வேலை அவங்க வேலை தான், பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறது அவங்க வேலை தான், அவங்க ட்ரெஸ்ஸு மாட்டி விடுறது அவங்க வேலை தான், பள்ளிக்கூடத்துக்கு போய் விடுறது அவங்க வேலை தான், திரும்பி கூட்டு வர்ற அவங்க வேன் வர நேரத்தில் வெயிட் பண்ணுறது அவங்க வேலை தான். டெய்லி பிள்ளைகளுக்காக வேண்டிய ஒரு பெண்ணை செய்கிற வாழ்கிறான்.
அப்போ இப்படி ஒரு பெண் இருக்கும் பொழுது அவன் தூங்குறானா சாப்பிட்றானா எல்லாத்தையும் ஒரு பெண்ணை கவனிக்கிறான்ல, இதெல்லாம் ஒரு ஆணால் செய்ய முடியாது. 2 நாளைக்கு பிள்ளைகளை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு வைங்க, அவ்வளோதான். அதுக்கு பண்ணுற சேட்டையை பார்த்து நொந்து போயிடுவான். இந்த சனிங்களை எப்படி வச்சு மேய்ச்சான் தெரியல, இப்படி என்ன செய்வான், பிள்ளைகளை விட்ட பிள்ளைகளை திட்டுவான். அப்போ அப்படியெல்லாம் ஒரு பெண்ணை தன்னுடைய பிள்ளைகளை திட்டாமல் அடிக்காமல் நல்ல கண்ணியமான முறையில் செய்கிற ஒழுக்கமாக வளர்க்குறாங்க. இதெல்லாம் அந்த மனைவி மேலே அன்பு ஏற்படுறதுக்கு இது ஒரு காரணமாக இருக்கும். ரசூலுல்லாஹ் இதை சொல்கிறாங்க, குல்லுக்கும் ராயின் குல்லுக்கும் மசூலுன் ரய்யத்திகி, நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள், அவரவருடைய பொறுப்புகளை பற்றி மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும்போது சொல்றாங்க, வல் மரஅத்து ராயியத்துன் அலா பைத்தி பாலிஹா வ வலதிஹா, ஒரு பெண்ணை பொறுத்த வரைக்கும் அவள் தான் அந்த கணவனுடைய வீட்டுக்கு அவள் தான் பொறுப்பாளி, கணவனுடைய குழந்தைக்கு அவள் தான் பொறுப்பாளி. வீட்டுக்கு பொறுப்பாளினா என்ன, கணவனுடைய அந்த பொருளாதாரம் இருக்குல்ல, இந்த பொருளாதாரத்தை சரியான முறையில் பராமரிக்கணும். வீண் செலவுகள் பண்ணாமல், ஆடம்பரம் பண்ணாமல், ஊதாரித்தனம் அதை செலவழிக்காமல், கணவனுடைய செல்வத்தை செய்யணும், அவன் கூட சேர்த்து வைக்க மாட்டான், அதை நம்ம சேர்த்து வைக்கணும், அதை மிச்சப்படுத்தணும், அதை கணவனுக்கு பிள்ளைகளுக்கு அது பயன்படுற வகையில் அந்த பொருளாதாரத்தை பாதுகாக்கணும் என்று பொருளாதார விஷயத்திலையும் பொறுப்பாக இருக்கணும், பிள்ளைகளை வளர்க்கிற விஷயத்திலும் பொறுப்பாக இருக்க வேண்டும் என்று இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் செய்கிறாங்க. ஏராளமான அறிவுரைகளை சொல்கிறாங்க. கடைசியாக ஒன்றை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு பெண்மணி வர்றாங்க. அவங்க ஏதோ ஒரு தேவைக்காண்டி வந்தவங்க திரும்பி போகிறாங்க. அப்போ நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணிட்ட கேட்குறாங்க, ஏமா உன் கணவன்கிட்ட நீ எப்படி நடந்துக்கிற? அப்போ அந்த பெண்மணி சொல்கிறாங்க, மா ஆளுகு இல்லாமல் அஜஸ்து அணுகு, எனக்கு முடியவில்லை என்றால் தவிர அவருக்கு நான் எந்த குறையும் வைக்க மாட்டேன் இப்படின்னு இந்த பெண்மணி சொல்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஏன்னா இது ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டிருப்பாங்க உங்களுக்கு, கணவன்ட்ட அவங்க சரியாக நடக்கலை, ஏதோ ஒன்று கேள்விப்பட்டு தான் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, இதை விசாரிக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நீ உன் கணவன்கிட்ட எப்படி நடந்துக்கிறங்கிற பார்த்துக்க, ஏனென்றால் இன்னமா ஹுவ ஜன்னத்துக்கி வ நாருக்கி, அவன்தான் உன்னுடைய சொர்க்கம் உன்னுடைய நரகம். நீ சொர்க்கம் போகிறதுக்கும் கணவன்கிட்ட நீ எப்படி நடந்துக்கிற அதுதான் உன்னுடைய சொர்க்கத்தை கொண்டு போகும். நீ நரகம் போகிறதுக்கு எது காரணமாக இருக்கும், கணவன்ட்டு நீ ஒழுங்காக நடக்கலைன்னா நீ நரகம் போகிறதுக்கு அது காரணமாக அமைஞ்சிரும் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண் சொர்க்கம் போகிறதா இருந்தாலும் நரகம் போகிறதா இருந்தாலும் கணவன்கிட்ட எப்படி நடக்கிறார் என்பதை வைத்துதான் முடிவு செய்யப்படுங்கிற அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் செய்கிறாங்க. கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் மார்க்கத்தை மீறும்படி சொன்னால் ஒரு கணவன் என்ன செய்கிறாரு, மார்க்கத்தை மீறி ஒட்டுமுடி வைங்க அப்படிங்கிறார், ஒட்டுமுடி வைக்க சொல்லி மனைவியை சொல்கிறார், அதில் பச்சை குத்திக்கங்கிறார், அதில் சினிமா தேட்டருக்கு வான்னு கூப்பிட்றாரு, இந்த மாதிரி ஒரு வரதட்சணை கல்யாணத்துக்கு வா இப்படின்னு கூப்பிடுறாரு. தவறு செய்ய தூண்டுவார்களே, ஆனால் அதுக்கு கட்டுப்படக்கூடாது. அல்லாஹ்வுக்கு மாறு செய்து விட்டு செய்யக்கூடாது, படைப்பினங்களுக்கு எந்த படைப்பினத்துக்கு கட்டுப்படக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் அப்படியும் ஒரு பெண்மணி கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே என் கணவர் ஒட்டுமுடி வைக்க சொல்லி என்னை கட்டாயப்படுத்துறாரு, நான் என்ன பண்ணுறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இன்னும் கதுவினல் மூசிலாத், ஒட்டுமுடி வைக்கிறாங்கல்ல அந்த பெண்கள் சபிக்கப்பட்டு விட்டார்கள், அதனால் அது சபிக்கப்பட்ட பெண்கள் லிஸ்ட்டில் நீ ஆயிராத, உன் கணவன் சொன்னாலும் கேட்காத இப்படிங்கிறாங்க. அப்போ மார்க்கத்தை மீறும்படி அந்த கணவனாக இருந்தாலும் சரி, பெற்றோராக இருந்தாலும் சரி, யார் சொன்னாலும் சரி, மார்க்கத்தை மீறக்கூடாது. இந்த நேரத்தில் என்ன செய்யக்கூடாது, மார்க்கத்தை மீறக்கூடாது. அதே நேரத்தில் அந்த குடும்ப வாழ்க்கையில் என்ன செய்யணும், கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாக்குறுதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.